அனைவருக்கும் பகவத் மிஷன் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பகவத் மிஷன் சார்பாக இந்த ஞான வாழ்வின் நடைமுறை யதார்த்தங்கள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இந்த கலந்துரையாடல இன்னைக்கு நம்ம பகவத் மிஷனோட ஞான ஆசிரியர் நிருபமா மேடம் வந்திருக்காங்க. ஸோ மேடத்துக்கு அனைவரின் சார்பாகவும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஸ்டார்ட் பண்ணலாம் மேடம். அனைவருக்கும் வணக்கம். ஸோ போன புதன்கிழமை எல்லாரோடையும் மீட் பண்ணேன். இந்த புதன்கிழமையும் உங்களோட எல்லாம் சந்திக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டாபிக் அப்படிங்கிற மாதிரி எதுவும் கிடையாது. நம்ம கேஷுவலாக நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே எப்படி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மீட்டிங் வந்துட்டு ஒரு கலந்துரையாடலுக்குன்னே தானே ஸ்பெசிஃபிக்காக டிசைன் பண்ணியிருக்கு. அதனால நான் ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை ஃபோக்கஸ் பண்ணி போக வேண்டாம் அப்படின்னு நான் யோசித்தேன். அதனால யாருக்கு ஏதாவது உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கணும்னாலும் சரி, இல்லை உங்களோட சந்தேகம் கேட்கணும்னாலும் நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு போன வாரம் மாதிரியே we can go. யாருக்காவது ஏதாவது டிஸ்கஸ் பண்ணுமா, ஏதாவது கொஸ்டின், ஏதாவது கிளாரிஃபிகேஷன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அப்படி எதுவும் இல்லைன்னா கூட உங்களோட அனுபவத்தை நீங்க வந்து பகிர்ந்துக்கலாம். ஸோ இந்த இந்த செஷன் எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத பத்தியும் நீங்க சொல்லலாம். இப்போ டெய்லி இந்த ஜூம் மீட்டிங் இருக்கு இல்லையா? மேடம் ஒரு சின்ன இப்போ நீங்கள் ஜஸ்ட் உங்களோட உங்களோட புரிதல் அடைஞ்சதுக்கு அப்புறம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல. நீங்கள் அந்த உங்களோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி வந்து நீங்கள் ரொம்ப நாளாகவே இந்த மாதிரி தேடுதல் இருந்தீங்களா மேடம்? நீங்கள் ஸ்பிரிச்சுவல் இதில் ஆமா, மிஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி, பகவத் மிஷனுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்பிரிச்சுவல் சர்ச்ல தான் இருந்தேன். இங்க வந்துட்டு அது ஒரு ஃபுல் ஸ்டாப் ஆன மாதிரின்னு வச்சுக்கோங்க. என்னோட தேடுதல் எத்தனை வருஷமா உங்களோட தேடுதல் வந்து எவ்வளவு நாள் மேடம் நீங்க சர்ச்சிங்ல இருந்தீங்க? அந்த ஸ்பிரிச்சுவல் சர்ச்சிங்ல ஸ்பிரிச்சுவல் சர்ச்சிங், அதாவது ஸ்பிரிச்சுவல் சைட்ல உள்ள நுழைஞ்சது வந்து 1999. அதுக்கப்புறம் ப்ராப்ளி ஒரு 15 வருஷம் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணேன். 15 வருஷம் தேடுதல், இதுக்கு அப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் நிறைவடைஞ்சு. நேச்சுரலாவே இந்த சர்ச்சிங் ஆரம்பிச்சிச்சா இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு டிப்ரெஷன்னால நீங்க இந்த ஸ்பிரிச்சுவல்குள்ள என்டர் ஆனீங்களா மேடம்? இல்ல, கியூரியாசிட்டினால ஸ்பிரிச்சுவல். கியூரியாசிட்டி, அதாவது தெரிஞ்சுக்கணும் இயற்கை எப்படி இயங்குதுன்னு தெரிஞ்சுக்கணும், நம்மளை சுத்தி எல்லாமே அதிசயமா இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியில நான் வந்து உள்ள நுழைஞ்சேன். மெடிடேஷன் பண்ணிருக்கேன், ஆனா எனக்கு அது சுத்தமா வரவே இல்லை. அது ஒரு 10-15 வருஷமா எனக்கு லைஃப்ல ப்ராப்ளம் அப்படின்னு சொல்ற மாதிரி எதுவும் கிடையாது. அதாவது இப்படி ப்ராப்ளம் இருக்கு, நம்ம வந்து அந்த ப்ராப்ளம் வந்து நம்மள நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு போக முடியாம நம்மள வந்து ஸ்டாப் பண்ணுது அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு எதுவும் கிடையாது. ஆனா நான் மெடிடேஷன் உட்கார்ந்தேன்னா அப்பதான் என்னோட மனசு எல்லா டைரக்ஷன்லயும் போயிட்டு இருக்கோம். நான் வந்து இனிஷியலா ஃபாலோ பண்ணது வேதாந்திரி மகரிஷியோடைய இதுதான். ஸோ வேதாந்திரி மகரிஷி சொல்றது எல்லாமே என்னால புரிஞ்சுக்க முடியும். ஆனா நானா அதை உணரணும், அனுபவபூர்வமா நான் உணரணும். அவரு எப்படி நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சாரோ அந்த மாதிரி நம்மளும் உணர்ந்து அதை வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, அது அட்லீஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணணுங்கிறது அளவு இல்லைனாலும் நான் அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அதுல ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 கூட தாண்ட முடியாத ஸ்டேட்ல தான் இருந்தேன். இப்பதான் வந்துட்டு ஐயாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி அகம்புறம்ங்கிற ஒரு இவ்ளோ சொன்ன மகரிஷி அது தனியா பிரிச்சு காமிக்காம விட்டுட்டாரு. அதனால நான் என்ன திருத்திக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. சோ மகரிஷி சொன்னது எல்லாமே கரெக்ட், ஆனா எல்லாமே புறத்துக்கு. ஆனா அதுல நம்மள தனியா டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியலன்னா நம்மளே ஒரு சுழல் மாதிரி ஒரு ஏன்னா முடியாத ஒண்ண நம்ம ட்ரை பண்ணிட்டே இருந்தா எப்படி இருக்கும்?
ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. அப்புறம் நான் எதிர்பார்த்த மாதிரி என்னுடைய அனுபவம் அப்படிங்கிறதே ஒண்ணு இருந்தது. அதனால ஒரு நிறைவு. நம்ம எதை எதிர்பார்த்துட்டு இருந்தோமோ அந்த எதிர்பார்ப்பு நடந்ததுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுவும் இல்லை, இதுக்கப்புறம் பண்றதுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிறைவு. ஸோ அது மட்டும் இல்லாம மிஷன்ல வந்துட்டு நம்மளுக்கு தெரிய வர்றது எல்லாமே நம்மளுடைய ப்ராக்டிக்கல் டே டு டே லைஃப்ல நடக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் ஒரு ஹேண்டி டூலா தான் இருக்கு. ஏன்னா நம்ம லைஃப்ல வந்துட்டு ஒரு ஒரு நிமிஷமும் புதுசு, ஒரு ஒரு நிமிஷமும் அது வந்துட்டு ஒரு ஒரு சேலஞ்சை தான் நம்மளுக்கு வச்சிட்டு இருக்கு. ஸோ அந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்றதுக்கு நம்ம இப்போ ரெடி ஆயிடுறோம். நம்ம வந்துட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கல, நம்ம வந்து டோரை ஓபன் பண்ணி நம்ம கீழே தடுக்கி விழுந்தாலும் சரி, இல்ல மேல எழுந்தாலும் சரி, நம்மளுக்கு ஒரு புகழ் வந்தாலும் நம்ம அதோட அட்டாச் ஆயிக்கிறது இல்ல. நம்மளுக்கு ஒரு கஷ்டம் இல்ல தோல்வி வந்தா கூட நம்ம அதை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்றது இல்ல. ஃபர்ஸ்ட் நம்மள நம்ம ஜட்ஜ் பண்றது கிடையாது, செகண்ட் இன்னொருத்தங்களையும் நம்ம ஜட்ஜ் பண்றது கிடையாது. ஸோ அந்த மெச்சூரிட்டி, அப்புறம் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஒன்று தனி, நம்ம லைஃப் ஒன்று தனி அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லாம இந்த ப்ராக்டிக்கல் வேர்ல்டுல எல்லாமே அப்ளை பண்ற மாதிரி ஒரு இது வந்துட்டு நான் இங்க வந்துதான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ முன்ன வந்துட்டு நம்ம கொஞ்சம் வருஷங்கள் முன்னாடி ஸ்பிரிச்சுவாலிட்டினா வீடை விட்டுட்டு போறது இல்ல, அதாவது அவங்க அவங்க மட்டும் ஒரு தனி வேர்ல்டுல ஏதாவது ஒரு ஒரு பூஜை பண்றதா இருந்தாலும் சரி, இது பண்றதா இருந்தாலும் சரி, அதுக்கும் ப்ராக்டிக்கல் லைஃப்க்கும் கொஞ்சம் கனெக்டிவிட்டி இல்லாத மாதிரி தான் இருந்தது. ஆனா இதுல 100% இப்போ மகரிஷி சொன்னதுலயே ப்ராக்டிக்கல் வேர்ல்டோட மர்ஜ் ஆகுது. ஆனா ஐயா சொல்றதுல வேற எதுவுமே இல்ல. நம்ம எக்ஸ்டர்னல் வேர்ல்டு பண்றது தவிர உள்ள நம்மளுக்கு பண்றதுக்கு எந்த வேலையும் இல்லையே. ஸோ இந்த கிளாரிட்டி, சத்தியமா இந்த கிளாரிட்டி எல்லாம் இல்லைன்னா நான் வந்து லைஃப்ல போராடிட்டு இருந்திருப்பேன். இந்த கிளாரிட்டி எல்லாம் இருக்கிறதுனால லைஃப்ல வந்து லைஃப் நடக்குது, அப்பப்போ சேலஞ்சஸ் வருது, ஆனா அந்த போராட்டம் நிலைச்சு நிக்கிறது கிடையாது. அந்த சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி வரும், அப்புறம் போயிடும். ஸோ அது தெரிஞ்சதுனால நம்ம வந்து டேக் இட் ஈஸி பாலிசி மாதிரி ஆயிடுது. ஓகேங்க. ஓகே. அப்போ வந்து உங்களுக்கு அப்போ இந்த ஐயாவோட புரிதல் ஏற்பட்டதுக்கு அப்புறம் நீங்க எப்படி அந்த இதெல்லாம் முடிஞ்சு இப்போ நீங்க எப்படி ஞான முகாம் போய் பண்ணீங்களா, இல்லை புக் படிச்சு உங்களுக்கு எப்போ உங்களுக்கு ஃபைனலாக அந்த புரிதல் வந்துச்சு உங்களுக்கு ஐயாவோடது? அப்போல்லாம் வந்துட்டு நான் சென்னையில தான் இருக்கேன். அப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 2 டே முகாம் அந்த மாதிரிலாம் இருக்காது. இங்க சென்னையில வந்து எப்படி இருக்கும்னா, மயிலாப்பூர்ல 2 ஹாஃப் டே நடக்கும். சனிக்கிழமை ஒரு ஹாஃப் டே நடக்கும், ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஹாஃப் டே நடக்கும். அதுலயே முடிச்சிருவாங்க. அப்புறம் இப்போ இப்போ அது எல்லாத்தையுமே இன்னும் கூட பேக்கேஜ் மாதிரி இன்னும் நல்லா நிறைய விஷயங்களை சேர்த்து பண்ணியிருக்காங்க. இப்ப ரீசெண்டா கூட சென்னையில போன வாரம் தியான முகாம் நடந்தது. ஸோ அதுல கூட நிறைய வந்துட்டு ஞான முகாம்ல இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ப்ராக்டிக்கல் ஹேண்டி டூல்ஸா தியான முகாம்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ இன்னும் கூட அதாவது அது ஐயா வந்துட்டு ஒரு ஒரு அக்கேஷன்லயும் அவர் அப்கிரேட் பண்ணிட்டே இருக்காரு. மக்களை பார்க்கும்போது மக்களோட தேவைகளை புரிஞ்சுக்கும் போது, ஓ அவங்களுக்கு இப்படி இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்ட்டு ஒரே விஷயத்த இன்னும் ஆல்ரெடி எளிமைதான், அதையும் இன்னும் கூட ஈஸியா புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவரு ஞான முகாமையும் வடிவமைச்சிட்டு இருக்காரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க இருந்த டைம்ல எல்லாம் 10 கட்டளைகள் அப்படிங்கறதுலாம் எதுவும் கிடையாது. அப்புறம் ஐயாக்கு தோணுச்சு ப்ராப்ளி அந்த மாதிரி ஒண்ணு இருந்ததுன்னா எப்படி முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவர் அதை என்ஹான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்போ ஹாஃப் டே ப்ரோக்ராம் நடந்தது. எனக்கு எப்படி தெரிய வந்தது அப்படின்னா, எனக்கு ஒரு தடவை ஹீலர் பாஸ்கருடைய ஒரு லெக்சர் கேட்டுட்டு இருந்தேன். அந்த லெக்சரோட முடிவுல வந்துட்டு அவரு யாருக்கெல்லாம் வந்து அட்ரிபியூட் பண்ணணுமோ, அவர் நிறைய விஷயங்கள் நிறைய பேர்கிட்ட இருந்து சேகரிச்சிருக்காரு. ஸோ ஒருத்தங்களையும் அவர் வந்து ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இவங்க கிட்ட இருந்து நான் இதை கத்துக்கிட்டேன், இவங்க கிட்ட இருந்து நான் இதை கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஐயா பத்தி சொல்லும்போது தியானத்தை விட ஞானத்தை பெறு அப்படிங்கிற புக்கை பத்தி அவரு பேசிட்டு இருந்தாரு. அப்போ அந்த டாபிக் வந்து காட் மை அட்டென்ஷன். நம்ம இவ்வளவு 10-15 வருஷமா நம்ம மெடிடேட் பண்ண ட்ரை பண்றோம், கொஞ்சம் கூட ப்ராக்ரஸ் பண்ண முடியல, அதுவே தேவையில்லைன்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த புக்கே படிக்கல, அது வேற விஷயம். பட் ஆனா அந்த டைட்டில் ஆஃப் தட் புக் தான் என்னை வந்து உள்ள இழுத்துது. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி சில வீடியோஸ் எல்லாம் நான் வந்துட்டு யூடியூப்ல பார்த்துட்டு அதுலயே ஃபோன் நம்பர்லாம் இருந்தது. இதுல பெஸ்ட் பார்ட் என்னன்னா, ஐயா வந்து ரொம்ப ஈஸியா ரீச் பண்ணலாம். அவர் எந்த ஒரு ஃபார்மாலிட்டியுமே எதுவுமே கிடையாது. அதான் இஸ் வெரி சிம்பிள், டவுன் டு அர்த். ஸோ அப்போ வந்துட்டு நான் அவரை காண்டாக்ட் பண்ணி அவரை கூட பேச முடியும். ஏன்னா நான் வந்து அப்போ ரொம்ப தேடுதல்ல இருந்தேன்.
யாரா கிடைக்க மாட்டாங்களா நம்ம கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு அப்படின்னு ரொம்ப ஒரு இதுல டெஸ்பரேட்டா இருந்தேன். அப்போ வந்துட்டு ஐயாவை காண்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட நேர்ல பேசினதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் அவருக்கு வந்து தேங்க்ஸ் சொன்னேன். இந்த மாதிரி ரொம்ப கிளியரா இருக்கு உங்க ஸ்பீச் எல்லாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அடுத்த நாள் வந்து சென்னை ஹெட் ரவிச்சந்திரன் சார் கிட்ட இருந்து எனக்கு கால் வந்தது. ஸோ அவர் சொன்னாரு, நான் சென்னை ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே பார்த்துக்கிறேன். நேற்றுக்கு ஐயா சொன்னாரு உங்ககிட்ட பேசணும்ட்டு. சண்டே சண்டே எங்க சத்சங் நடக்குது, நீங்க வர முடியுமா, முடிஞ்சா நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா வரீங்களா அப்படின்னு கேட்டாரு. நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் சந்தோஷத்துல குதிக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் எத்தனையோ பேர் அவர்கிட்ட பேசுவாங்க, ஞாபகத்துல வச்சுட்டு நீங்களும் வரீங்களா அப்படின்னு நம்மளையும் ஒரு ஆளா மதிச்சு கூப்பிடுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த டைம்ல வந்து அவர்கிட்ட அந்த ஃபோன் பேசிட்டு அந்த வீக்கெண்ட் அவரை போய் பார்க்குற வரைக்கும் அப்படியே ரொம்ப ஃபெதர் லைட்டா இருந்தது. லைக் யூனோ தலையே இல்லாத மாதிரி இருந்தது, அவ்வளோ லைட் வெயிட்டா இருந்தது. அப்பதான் தெரிஞ்சது நான் எவ்வளோ எவ்வளோ இந்த கிரைண்டரை யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது. அப்பதான் அப்பதான் ஷட் டவுனே விட்டுருக்கேன் எனக்கே தெரியாம. அப்போ வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம ஒன்று யூஸ் பண்ணிட்டே இருந்துட்டு யோசிச்சுட்டே இருந்து சிந்திச்சுக்கிட்டே இருந்துட்டு நம்ம அதுக்கு ஒரு ஷட் டவுன் கொடுக்கும்போது அந்த இடத்துல ஓ ஏதோ ஒன்று நடக்குது, ஏதோ ஒன்று ஓடிட்டே இருந்தது, இப்போ சடனா ஆஃப் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது. ஆனா அகைன் இந்த மியூசிக் ஸ்டார்டட். அந்த வீக்கெண்ட் போறது, அன்னைக்கு அன்னைக்கு சாயங்காலம் போய் மீட் பண்றேன்னா அன்னைக்கு காலையிலேயே திருப்பி எல்லா பேக்ரவுண்ட் வாய்ஸும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு டவுட் வந்தது, இதெல்லாம் டெம்பரரியா இல்லை பெர்மனண்டா. அப்புறம் ஐயா கிட்ட போய் பேசும்போது ஐயா அதுக்கு ஆக்சுவலா பதில் சொல்லல. ஆனா ஐயாவோட இருந்தவங்க எனக்கு பதில் சொன்னாங்க, நீங்க அதை கண்டுக்காதீங்க, அதெல்லாம் கொஞ்சம் நேச்சுரலாகவே செட் ஆகும். சில பேருக்கு 6 மாதம் ஆகும், சில பேருக்கு 2 வருஷம் ஆகும். ஸோ அது இட் வில் டேக் இட்ஸ் கோர்ஸ். ஸோ ஐயாவோடைய புக்ஸ் எல்லாம் படிச்சது, ஐயாவோட சந்தேகம் வந்ததுன்னா ஐயாவுக்கு கால் பண்ணி அதை கிளாரிஃபை பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நான் இந்த மயிலாப்பூர்ல நடந்த இந்த ஹாஃப் டே முகாம், அதுலேயும் நிறைய விஷயங்கள் கிளாரிஃபை ஆயிருந்தது. ஸோ அப்படி அப்படி அப்படிதான் அஹ், வந்தது. ஸோ எந்த பாயிண்ட்ல நடந்தது, எந்த பாயிண்ட் அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ஜென்ரலா எல்லாரோட டிரான்சிஷனும் ஃபர்ஸ்ட் ஒரு இன்புட் உள்ள போகும். அந்த இன்புட்டை நம்ம யோசிச்சு நம்மளுடையதை ஆக்கிக்கும் போது ஸ்லோலி ஸ்லோலி அந்த மாறுதல் நடக்கும். இட் இஸ் நாட் ஒன் ஷார்ப் டே அந்த மாதிரிலாம். அப்புறம் ஒருத்தங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஒருத்தங்களுக்கு ஒரு தேடுதல். ஸோ அவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வேற மாதிரி இருக்கும், நம்மளுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வேற மாதிரி இருக்கும். சில விஷயங்கள்ல காமனா இருக்கும், சில விஷயங்கள்ல டிஃப்ரெண்டா இருக்கும். பட் அந்த புரிதல் பண்ற டைம்ல கொஞ்சம் என்ன ரொம்ப உங்களுக்கு அந்த ரிலீஸ் ஆனப்போ ரொம்ப கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். அந்த டைம் நல்லா உங்களுக்கு டிஃபரன்ஸ் ஃபீல் பண்ணிருப்பீங்க. அந்த 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 நல்லாவே அது 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 வேற லைஃப், இது வேற லைஃப். அந்த மாதிரி ஒரு அந்த சேஞ்சஸ் வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும் அதனால. கரெக்ட். ஆமா. ஆனா இது என்னன்னா நம்ம ரொம்ப அதுக்கப்புறம் வந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு இந்த புரிதலுக்கு அப்புறம் இவ்வளவு நாள் கழிச்சு ஃபர்ஸ்ட் ஒரு டிஃபரன்ஸ் ஃபீல் பண்ணிருப்பீங்க நீங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த இதுவே உங்களுக்கு பழகி இருக்கும். இப்போ நார்மலா தான் இருக்கும். இப்போ நம்மளுக்கு ப்ராப்ளத்துல இருந்து வெளில வர்றப்ப தான் அந்த ரிலீஸ் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருந்திருக்கும் இல்லையா ஸ்டார்டிங்ல? இல்ல, உங்களால அது எப்பவுமே அப்ரிஷியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? நீங்க வந்து வெயிலுடைய நிழலோட அருமை வெயில்ல தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம இத வந்துட்டு கம்பேர் பண்ணும்போது இன்னும் பெருசா ஒரு ரிலீஃப் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஆனா அதை விட்டுட்டு நம்ம அதை பார்க்கும்போது அது ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். ஆனா அந்த சிம்பிளான விஷயத்துக்குள்ள ஒரு பியூட்டி இருக்குங்கிறத அது நாளுக்கு நாள் நம்ம ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதனால இது வந்து அப்போ ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும், இப்போ ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. இப்போ நிறைய இப்போ லைஃப்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் வரும்போது ஒரு தடவை நம்ம ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணும்போது நிறைய இடத்துல நம்மளுக்கு வந்து சந்தோஷமாகுது. நம்மளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுனால இது ஒரு கஷ்டமா தெரியலையே, இதெல்லாம் தெரிஞ்சதுனால நம்ம இதை பெட்டரா ஹேண்டில் பண்ண முடியுதே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வரும். அதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் கிடையாது, ஒரு கிராட்டிடியூட். இந்த மாதிரி நேச்சர் நம்மளுக்கு இதெல்லாம் தெரிய வச்சிருக்கு, இது தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குங்கிற கிராட்டிடியூடு வரும். நிறைய பேர் அந்த மாதிரி பெனிஃபிட் ஆகி ஒரு ரிலாக்ஸ்டு லைஃப் என்ஜாய்மெண்ட்டுக்கு நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கு. ஏன்னா அவங்களோட இதற்கு ஏற்ற மாதிரி இருக்கு டிஃபரெண்ட். எந்த அளவுக்கு அவங்களோட மாதிரி அந்த டிஃபரென்ஸ். அதாவது இதனால நம்மளுக்கு லைஃப்ல ப்ராப்ளம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி கிடையாது. நம்ம ரொம்ப விவரிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், இப்ப என்ன ஆகும்னா அவங்களோட கற்பனை மேல ஏறி போயிருவாங்க. ஸோ அதனால நம்ம வேர்ட்ஸை வந்து இதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு கான்செப்ட்.
அந்த கான்செப்டை வந்து நம்ம வந்து உள்ள எடுத்துட்டு நமக்குள்ள அது அப்படி ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். அதை பார்த்து அதை புரிஞ்சுக்கிற அந்த டைம்ல அந்த கான்செப்ட் ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அது வந்து இப்போ இது இப்படி இருக்கு அப்படின்னு ஒரு ஜெனரல் ஃபேக்டர் மட்டும் நம்ம சொல்லிட்டு விட்டோம்னா அது ஓகேயா இருக்கும். நம்மளுக்கு புதுசா வரவங்களுக்கு ரொம்ப இதை விவரிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் செட் ஆயிரும். இது வந்து எவ்வளவுன்னா ரொம்ப சிம்பிளான தண்ணி மாதிரி. தண்ணி வந்து தண்ணி ஆஹா ஓஹோ அப்படின்னு நம்மளால வந்து ஆஹ், ஒரு ஒரு தடவையும் ரசிக்க முடியாது. ஆனா தண்ணி இல்லாம நம்மளால வாழவே முடியாது. சோ அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரியாலிட்டி. அந்த ரியாலிட்டியை நம்மளால ஆஹ், ஒரு ஒரு இது தெரிஞ்சதுக்கு அப்புறம், தெரியாம இருக்கிறது ஒண்ணு, தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஒரு செகண்டும் இல்ல எப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதை கவனிக்க சான்ஸ் கிடைக்குதோ அப்போ ஒரு ஒரு கிராட்டிடியூட் அந்த மாதிரியான விஷயம் நமக்குள்ள இருந்து வருது. கண்டிப்பா. நன்றி மேடம். ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு யாருக்கும் பார்ட்டிசிபென்ட்ஸ் யாருக்கும் எந்த கொஸ்டினும் இல்லைன்னு நினைக்கிறேன். யாரும் கொஸ்டின்ஸ் நீங்க கேட்கறதுனால கேட்கலாம் மேடத்திட்ட. நீங்க ஜோதி மேடம், ஜோதிங்கிறவங்க அன்மியூட் பண்ணிருக்கீங்க, நீங்க கொஸ்டின்ஸ் கேக்குறீங்களா? ஜோதிங்கிற நேம்ல அன்மியூட் பண்ணிருக்கீங்க, ஸ்டார்டிங்லேயே பண்ணிருக்கீங்க, மறுபடியும் பண்ணிருக்கீங்க. கொஸ்டின்ஸ் ஏதாவது கேக்குறீங்களா மேடத்திட்ட? I சொல்லுங்க சார். ஆல்ரெடி நான் உங்ககிட்ட பேசியிருக்கேன் லாஸ்ட் டைம். ஃபியூ கொஸ்டின்ஸ் இருந்துச்சு, அதை கிளியர் பண்ணிட்டேன். இன்ஃபேக்ட் இந்த வீக் ஃபுல்லாக வந்து ஒரு சில யூடியூப் வீடியோஸ் கூட பார்த்தேன். இப்போ நீங்கள் பறவை பார்த்தலா ஏதோ ஒரு இதில் கூட பேசியிருப்பீங்க ஒரு டாப்பிக்கில். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ நீங்கள் பேசினதை வந்து ஆல்ரெடி பேசியிருப்பீங்க. அதே போல் அப்புறம் வந்து ரோலெக்ஸ் சந்துரு கூட பேசியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் பார்த்து எனக்கு வந்து ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இந்த புரிதல் வந்து இதை தாண்டி எதுவும் இல்லை அப்படின்றதும் தெரிஞ்சுட்டு இப்பதான் நான் வந்து கவலைகள் அனைத்துக்குமான தீர்வு அப்படின்ற புஸ்தகத்தை படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அது அது ஒரு பெரிய தெளிவு கொடுத்துச்சு. நான் வந்து இந்த புக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜே கிருஷ்ணமூர்த்தி, ஓஷோ ஓஷோருக்கு மேலே பெரிய அபிப்பிராயம் இல்லை, இருந்தாலும் அவரோட புக் படிச்சிருக்கேன். அப்புறம் எக்கோட்டல் இவர், அப்புறம் காரல் யங், இவங்கெல்லாம் கொஞ்சம் படிச்சிருக்கேன். என்னோட கொஸ்டின் நான் வந்து இதை வந்து நீங்க டே டு லைஃப்ல வந்து நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது சேலஞ்சஸ் வருது, அதை நீங்க வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? நீங்க முதல்ல சொன்னீங்க இது ஒரு கான்செப்ட், இதுக்கு பல ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. அகம்புறம் வச்சிருக்காங்க ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி. அப்புறம் வந்து மனோலயம் மனோலாசம் அப்படின்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க் கான்செப்ட் வச்சிருக்காங்க. அப்புறம் தாட் அண்ட் திங்கிங் அப்படின்ற ஒரு இதெல்லாம் வந்து சிம்பிளிஃபை பண்ண மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ இதுல வந்து எந்த சப்ஜெக்ட்ல வந்து நீங்க கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்க? அப்புறம் ஏன்னா இது மூணுமே வந்து கிட்டத்தட்ட ஒண்ணுதான். மூணுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே லேயர் ஆஃப் இதுதான் டச் பண்ணுது என்னுடைய புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங் பிரகாரம். உங்களை இம்பாக்ட் பண்ணக்கூடிய ஃப்ரேம் ஒர்க் என்னவா இருந்துச்சு? அதாவது இந்த கான்செப்ட்ல வந்து இதுதான் எனக்கு வந்து உதவியா இருக்கு டே டு டே லைஃப்ல வாழ்றதுக்கு, அது எதனால அப்படி இருக்குன்னு மட்டும் சொல்ல முடியுமா மேம்? இதுல இதுல ஃபர்ஸ்ட் இதுல நம்ம எக்ஸ்பர்ட்டா இருக்கோம் அப்படி இப்படி அப்படிலாம் எதுவும் கிடையாது. இது வந்து சிம்பிள் புரிஞ்சுக்கிறது மட்டும்தான். இது புரிஞ்சுக்கிறது அப்படின்னு வந்ததுன்னா இதுல நான் 90% புரிஞ்சிருக்கேன், 100% புரிஞ்சிருக்கேன் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இது இப்படி இருக்கு அப்படிங்கறது மட்டும், இது இப்படிதான் ஒர்க் ஆகுது அப்படிங்கறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுல நான் ரொம்ப ரொம்ப ரசிக்கிறது எதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அகம்புறம். அகத்துல எதுவுமே இல்ல, எல்லாமே டிரான்சிட்டரியா இருக்கு. அங்க நம்மளுக்கு மாத்துறதுக்குன்னு எதுவுமே வேலை இல்ல, மாத்துறதுக்கு அவசியம் இல்ல. நம்ம மாத்த வேண்டியது எல்லாமே புறத்துல அப்படின்னு நம்ம லைஃப்பை வந்து ரெண்டா டிவைட் பண்ணி ஃபோக்கஸை வந்து புறத்துல செட் பண்ணி, அது நிறைய இப்போ என்னன்னா அந்த ஒரு பைஃபர்கேஷன் அப்படின்னு ஒண்ணு இல்லாததுனால எங்க வேலை பண்ணணுமோ அங்க வேலை பண்ண மாட்டோம், எங்க வேலை பண்ண வேண்டாமோ அங்க போய் நம்ம ராங் பட்டனை கரெக்டா பிரஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. ஸோ அந்த அந்த கிளியர் டிஸ்டிங்ஷன் கொண்டுட்டு வந்தது இஸ் அ பிக், ஐ வில் சே இட்ஸ் அ லீப். ஸ்பிரிச்சுவல் ஜேர்னில நிறைய பேர் நிறைய விஷயங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு பெரிய பெரிய யாருமே இந்த மாதிரி பிரிச்சு சொல்லல. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம அகத்தையும் நம்மளுடைய புற லைஃப்பையுமே பிரிச்சு சொன்னதுதான் ஒரு பெரிய டிமார்க்
அப்படின்ட்டு ம். நான் சொல்லுவேன். சோ மச் ஆஃப் கிரெடிட் எவ்வளோ சொன்னாலும் அது பத்தாது ஐயாவுக்கு. ஐயாவுடைய ஃபைண்டிங்கே அதுதான், நம்பர் ஒன் ஃபைண்டிங்கே அதுதான். ஸோ அதுக்கப்புறம் தாட் அண்ட் திங்கிங் கூட லேட்டர் ஆன் தான் அவர் வந்துட்டு கண்டுபிடிச்சாரு. மக்களோட ஓகே. பேசும்போது எங்க அவங்க சிக்கிக்கிறாங்க அப்படிங்கும்போது, ஓகே இப்படி போகும்போது நீ அங்க அங்க இருந்து அதை டைவர்ட் பண்ணு. எப்படி டைவர்ட் பண்றது? நம்மளுக்கு எங்க வேலை இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது அகம். வேலை எங்க இருக்கு? இப்ப நம்ம வந்துட்டு ஒரு தேவையில்லாத பஸ் ஏறிட்டோம் அப்படின்னா, எப்ப நம்மளுக்கு தெரிய வருதோ அப்போ அங்க இருந்து டீபோர்ட் ஆக வேண்டியதுதான் வேலை. ஓகே, அது கண்டினியூ ம். பண்ண வேண்டாம் அப்படிங்கறது தான் வேலை. சோ நம்ம எங்க எங்க அதை கண்டுபிடிச்சு எங்க நம்ம வந்து ரூட்டை மாத்து அப்படின்னு நம்ம சொல்றோமோ அது கண்டுபிடிக்கிற இடம் தான் தாட் அண்ட் திங்கிங். சோ இதுல எதையுமே ஒன்னு ஜாஸ்தி ஒன்னு கம்மி அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாமே இட்ஸ் a வெரி சிம்பிள் அண்ட் எசென்ஷியல் ஃபைன். அண்ட் ம். எல்லாத்துக்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல அகம்புறம்னு ஒரு பெரிய லைன் டிரா பண்ணது இஸ் பிகெஸ்ட் பிகெஸ்ட் ஸ்பிரிச்சுவல் இதுல வேர்ல்டுல ஒரு பெரிய புரட்சி ஒரு பெரிய இது அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். தேங்க்ஸ் மேம். இன்னொரு லாஸ்ட் கொஸ்டின். இப்போ வந்து எனக்கு புரிஞ்சிடுச்சு. இப்போ நானும் நம்ம ஒரு சிவிலைஸ்டான ஒரு லைஃப்ல இருக்கோம். ஃபேமிலியோட மிங்கிளாகி தான் டே டு லைஃப்பை லீட் பண்ண வேண்டியது. இப்போ எனக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கு. அந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளமை வந்து நான் கிளியராக அக்செப்ட் பண்ணிட்டேன். அதனுடைய சைக்காலஜி என்ன அப்படின்றதும் இந்த கவலை இனத்திற்கும் தீர்வு இதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் ஒரு கிளாரிட்டி எனக்கு இருக்கு. இப்போ வந்து ஆனா அதனுடைய வேதனை வந்து இப்போ என்னுடைய ஒய்ஃபுக்கா இருக்கலாம், என்னுடைய அம்மாக்கா இருக்கலாம், இவங்களுக்கெல்லாம் இருக்கும்போது நான் அப்பப்போ சொல்றேன், அதை ஏத்துக்கோமா, அது நடந்துச்சு அப்படின்லாம் சொல்லி பார்க்குறேன். பட் அதை கேட்க மாட்டேங்கிறாங்க. இது அவங்களுடைய நேச்சர்ல அவங்க அதை வந்து திங்க் பண்றாங்க, ஓவர்லாப் பண்றாங்க, எல்லாம் ஓகே. அவங்கள்ட்ட இந்த மாதிரி சூழ்நிலையில் வரும்போது நீங்க உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட வந்து அதை ஏதாவது நீங்க படிச்ச கான்செப்ட் ஏதாவது ஷேர் பண்ணுவீங்களா, இல்ல ஏதாவது ஷேர் பண்ணுவீங்களா? இது ஆக்சுவலாங்க த டீச்சர் கேன் டேக் த ஹார்ஸ் டு த பாண்ட், பட் இட்ஸ் த ஹார்ஸ் விச் ஹேஸ் டு ட்ரிங்க் த வாட்டர். அந்த மாதிரி நம்மளுக்கே ஐயா வந்துட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காரு, அதை வந்து உள்வாங்கிக்கிறது நம்ம தான். அதே மாதிரி மற்றவங்களுக்கும் அப்படி வரும்போது அது நம்ம நெருங்கிய உறவினர்களா இருந்தாலும் சரி, நம்ம அம்மா அப்பாவா இருந்தாலும் சரி, நம்ம குழந்தைங்களா இருந்தாலும் சரி, நம்மளால ஒரு விஷயத்த திணிக்கவே முடியாது. நம்ம இதுல என்னன்னா நம்ம புரிஞ்சுக்கலாம், நம்மளை மாத்திக்கலாம், அவ்வளவுதான் ஒழிய இன்னொருத்தங்க மாறுவாங்க அப்படிங்கிற எந்த ஒரு அஷூரன்ஸும் இல்ல. இத வந்து ஐ ஆல்சோ ஃபேஸ் த சிமிலர் ப்ராப்ளம். எங்க அம்மாவோட ஹெல்த் வந்து டிட்டியூரேட் ஆயிட்டு இருந்தது. அப்ப நான் வந்துட்டு அம்மா பண்ண பண்ண வேண்டியது சிலதெல்லாம் இப்படி பண்ணாம இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்றது எதுவுமே அவங்களுக்கு புரியாது. அப்ப நான் இதே தான் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணேன். நான் சில விஷயங்கள் கன்வே பண்ண ட்ரை பண்றேன், ஆனா என்னால ரீச் பண்ண முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது ஐயா என்ன சொன்னாருன்னா, இங்கதான் உங்க சாமர்த்தியத்தை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. தட் மீன்ஸ் you can try different ways, but trying is always there. but result இருக்குமாங்கிறது இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது. தட் மீன்ஸ் இட்ஸ் a probability. ஏதாவது நம்ம 4-5 ட்ரை பண்ணும்போது ஏதாவது ஒன்று கிளிக் ஆகலாம். ஆனா நம்ம ட்ரை பண்றது எப்படி இருக்கணும்னா வித்தவுட் அ ஃபோர்ஸ். அதாவது யூ ஆர் டூயிங் சம்திங் வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன். அவங்க மாறுவாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்மளோட இதுவே கிடையாது. நம்மளுடைய டியூட்டி ஒரு சிச்சுவேஷன் அப்ராப்ரியேட்டா வரும்போது நம்மளுக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணிக்கணும். அது அவங்க பிடிச்சானாலும் ஓகே, பிடிக்கலனாலும் ஓகே. நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு நம்ம ஷேர் பண்ணாம இருக்கிறது விட இந்த மாதிரி ஒரு அப்ராப்ரியேட்டான வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன், டூயிங் சம்திங் வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன், அந்த மாதிரி பண்ணும்போது ஒர்க் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஒர்க் ஆகலைன்னா கூட யூ ஆர் ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட் ஃபார் இட். ஓகே ஓகே, தேங்க்யூ மேம். ஓகே. ஹலோ மேடம். சொல்லுங்க மேடம், இப்ப சில பேர் இயல்பாவே அப்படி இருக்காங்க. எதையுமே பெருசா எடுத்துக்கிறதே கிடையாது. எதையுமே ரொம்ப தலையில எல்லாம் போட்டுக்கிறது கிடையாது. இப்ப வீட்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னே கூட வச்சுக்கோங்களேன். ஒய்ஃப் வந்து எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆறுது, அதை எல்லாத்தையும் தலையில போட்டுட்டு எப்ப பாரு அதுல ஒரு இதுலயே இருக்குது. ஆனா சில பேரோட ஹஸ்பண்டோட நேச்சர் வந்து பாத்தீங்கன்னா அதை பெருசாவே எடுத்துக்க மாட்டாங்க. அதை இயல்புலயே அவங்க வந்து ஓகே இது இல்லைன்னா இல்ல அடுத்தது அப்புறம் அப்படியே போற மாதிரி இருக்கு. அது எப்படி அப்படி அவங்களுக்கு என்ன அது இயல்பான குணமா? ஆனா அவங்க இதெல்லாம் இது பண்ணவே இல்லை, இதுக்குள்ள எல்லாம் வரவே இல்லை. ஆனா அவங்க இயல்பாவே அப்படி இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ அதாவது என்னன்னா இது இது வந்து
இது வந்து ஒன்னு ஐயா கண்டுபிடிச்சிருக்காரு. கண்டுபிடிச்சிருக்கிறத சொல்றதுனால யாரா இருந்தாலுமே தெரியாதவங்களுக்கும் இது யூஸ் ஆகும், தெரிஞ்சவங்களுக்கும் இது யூஸ் ஆகும். சில பேர் பை டிஃபால்ட் அவங்களுக்கு அது டிஃபால்ட்டாவே வண்டி ஓட்ட வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு அது இந்த மாதிரின்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்களுடைய நேச்சரே அந்த மாதிரி இருக்கலாம். ரெண்டாவது என்னன்னா, இந்த இந்த வாட் எவர் இந்த ஸ்டேட் ஐயா சொல்றது வந்துட்டு நம்ம ஆல்ரெடி அங்கதான் இருக்கோம். ஆனா அங்கதான் இருக்கோங்கிறது தெரியாம இருக்கோங்கிறது தான் ஐயா சொல்றாரு. நம்ம இங்க இருந்து நம்ம ஏதோ ஒண்ணு இதெல்லாம் தெரிஞ்சுட்டு வேற ஏதோ ஒரு ரெல்ம், வேற ஏதோ பிளேன், ஒரு ஆஹா பிளேனுக்கு போறோம் அப்படிலாம் கிடையாது. இங்கேயே இருக்கு, நம்ம கால் கீழேயே இருக்கு. ஆனா நம்மளுக்கு அது தெரியாம இருக்கு. ஸோ இப்போ அந்த மாதிரி சொல்றவங்க எல்லாம் அவங்க ப்ராக்டிக்கல் லைஃப்ல பிரசன்ட் மொமெண்ட்ல இருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு பை டிஃபால்ட் அவங்க அது தெரிஞ்சும் சரி தெரியாமலும் சரி அதை அவங்க அதை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இப்ப இது யாருக்குன்னா யாருக்கு தெரியலையோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அந்த மாதிரி. ஓகே, தேங்க்யூ. ஓகே. 2 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. பிரபாகர் அப்புறம் விதுர் 2 பேரு. யாரோ ஒருத்தங்க அன்மியூட் பண்ணி பேசுங்க. மேடம், குட் நான் ஈவினிங் மேம். சொல்லுங்க. ஏற்கனவே பேசுனவங்களுடைய தொடர்பாக தான் நான் பேசுறேன். ம்ஹும். அதாவது இயல்பிலேயே சிலர் ஒரு கண்ணாமண்ணான்னு சிந்திச்சுட்டு இல்லாம செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. சில பேர் அந்த வேலையை செய்யாம எதையோ ஒண்ணுதான் சதா சர்வநேரமும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்படி இரு வகையான மனிதர்களை பார்க்கிறோம். ஆனா இதுக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தம் உண்டா? அதாவது சாதா இயல்பிலேயே செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுக்கிட்டு கண்டத்தையும் சித்திக்காம இருக்கிறவங்களெல்லாம் நம்ம ஞானிகள்னு சொல்லிட முடியுமா? இப்போ பல முயற்சிகளை தியானத்தின் மூலம் ஞானம் அடைஞ்சதையும் இதையும் ஈக்குவேட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு தான் என்னோட சந்தேகம். ஏன்னா இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா பல புறச்செயல்களை செய்யணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா என்னால அந்த புறச்செயல்களை செய்ய முடியாம சதா சர்வ நேரமும் சிந்தனையிலேயே தான் இருக்கிறேன். ஆனா என்னுடைய கோபிரதர் கண்டத்தையும் சிந்திக்கிறது கிடையாது. அவர் மட்டும் அந்த புற செயல்களை மட்டும் செஞ்சுட்டு இருக்கிறாரு. இப்ப அவரை நான் ஞானின்னு எடுத்துக்கிட்டு அவருடைய நிலையை நான் அடையணும்னு முயற்சி எடுத்து அவரை மாதிரி அடைய முடியுமா? அதான் என்னோட சந்தேகம். நீங்க இந்த ஞான முகாம் அட்டன் பண்ணிருக்கீங்களா? அட்டன் பண்ண 2 வருஷத்துக்கு முன்னாடி அட்டன் பண்ணிருக்கிறேன். அந்த ஓகே. புத்தகங்களையும் படிக்கிறேன். எனக்கு என்ன சந்தேகம்னா இயல்பிலேயே இப்ப என்னையும் என்னுடைய பிரதரையும் எடுத்துக்கிட்டாக்கா அவரு எதை பத்தியும் சிந்திக்காம செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சுட்டு இருப்பார். நான் சரி. செய்ய வேண்டிய வேலையை செய்யாம யோசிச்சுட்டு இருப்பேன். ஓகே. இப்போ அவரை ஞானின்னு எடுத்துக்கிட்டு நான் ஞானி இல்லைன்னு எடுத்துக்க முடியுமா? அவரை மாதிரி என்னால மாறணும்னு நினைக்கிறேன், மாறவும் முடியல. நான் அந்த சிந்திச்சுட்டு தான் அவரு இருக்கேன். இல்ல இல்ல ஆக்சுவலா இப்போ வந்து அவருடைய இயல்பு வேற மாதிரி இருக்கும், உங்களுடைய இயல்பு வேற மாதிரி இருக்கும். ஓகே. சோ அந்த இயல்புல வந்துட்டு மாற்றம் இருக்காது. ஓகேங்களா? ஆனா இப்போ நீங்க உங்களை மட்டும் நீங்க யாரோடையுமே உங்களை கம்பேர் பண்ணாம உங்களை மட்டும் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல 2 வருஷத்துக்கு அப்புறம் இல்ல ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட உள்ளுக்குள்ள நீங்க கொண்டுட்டு போனீங்கன்னா இப்போ முன்ன நீங்க நிறைய யோசிச்சிருப்பீங்க. இப்போ வந்துட்டு இப்போவும் நீங்க யோசிக்கிறது பை டிஃபால்ட் ஹேபிட்ல உள்ள போலாம். ஆனா இது தேவையில்லைன்னு தெரியும் போது நம்ம அதை விட்டு வெளியில வர்றதுக்கான சான்ஸ் வந்து ரிலேட்டிவா இருக்கு. ஓகேங்களா? உதாரணமா மேடம், மன்னிக்கணும் குறுக்கறதுக்கு. உதாரணமா நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஞான முகாம் அட்டன் பண்ணும்போது அந்த ஞான முகாமில் என்ன பேசினேன்னா நான் ஒரு புத்தகம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு 12 வருஷமா நினைச்சிட்டு இருக்கிறேன். என்னால் இன்னும் ஒரு புத்தகத்தை எழுத முடியல. புறத்தில் உள்ள செயல்களை செய்யணும், அகத்தை விட்டுடணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் முயற்சி பண்ணி இன்னும் 3 மாதத்தில் நான் ஒரு புத்தகத்தை எழுதி முடிப்பேன் அப்படின்னு சொன்னனே தவிர அதுக்கப்புறம் 2 வருஷம் ஆயும் கூட அந்த புறத்தில் உள்ள செயலான புத்தகத்தை என்னால் எழுத முடியல. அகத்தில் போது சிந்தனைகளை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுது. அதாவது ஒருத்தருக்கும் எனக்கு நடக்கிற டிஸ்கஷன் சிந்தனை வரும்போது இப்போ உதாரணமாக இன்னைக்கு ஆட்டோக்காரர்கிட்ட ஒரு தகராறு வந்தது. நான் அதை மறந்துட்டு இருக்க முடியுது என்னால். அந்த தகராறை பற்றி அதிகமாக யோசிக்காம அதை அப்படியே ட்ராப் பண்ணுறது முடியுது. ஆனால் உடலில் ஏற்படக்கூடிய சென்சேஷன்ஸு,
ப்ரெஷரு, டைட்னஸ்ஸு இதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து இது பண்ண முடியல. எப்பயுமே உடல் அசதியாகவும், டயர்ட்னஸாகவும், இறுக்கமாகவும், ஓய்வு எடுக்கணுன்ற மாதிரியான உணர்வோடவும் தான் இருக்குது. ம். அதில் வந்து ஒருத்தரோட இது பண்ணும்போது சரி அந்த ஆட்டோக்காரனுக்கு அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு போச்சு, அதை பற்றி நம்ம சிந்திக்க தேவையில்லைன்னு சிந்திக்கிறத விட முடியுது. ஆனால் இதை வந்து விட முடியலையே, அது பழக்கமாகவே தானே இருக்குது. கரெக்ட். சோ இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் திங் நான் உங்ககிட்ட சொல்றது என்னன்னா, புறத்தை வச்சுட்டு புறத்துல நம்ம எவ்வளவு பெஸ்டா பண்றோம் அப்படிங்கறத வச்சுட்டு நம்மள ஜட்ஜே பண்ணக்கூடாது. புறத்துல நம்மளுடைய செயலை வச்சுட்டு நான் ஞானி ஞானி இல்ல அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இப்போ ம். புறத்துல தான் எல்லா டிஃபரன்ஸும் இருக்கு. ஒரே விஷயத்த நான் ஒரு ஸ்டைல்ல பண்ணுவேன், ஒரு குவாலிட்டியில பண்ணுவேன். இன்னொருத்தவங்க வந்து இதை பத்தி ஒண்ணுமே தெரியாதவங்க என்னை ம். விட பெட்டரா கூட பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இதுல என்ன நம்ம பெரிய டிஃபரன்ஸ்னா, நம்மளோடயே ஃபைட் பண்ணிட்டு இருக்கோமா? நம்மளோட முரண்பாடுல இருக்கோமா? இல்ல நம்மளோட ஈஸ்ல இருக்கோமா? கன்வீனியன்ஸ்ல இருக்கோமா? அதுதான் வந்துட்டு ஒரு பெரிய டிஃபரன்ஷியேட்டர். ஒரு ஞானியும், ஒரு அஞ்ஞானிக்கும் ஒரு டிஃபரன்ஷியேட்டர். இப்போ நீங்க ஆமா. 2வது சொன்னது, ஆட்டோக்காரனோட நீங்க வந்துட்டு சண்டை போட்டது, அந்த அந்த வாட்டெவர் ஒரு ஒரு ஹார்ஷ் ஃபீலிங் வந்துட்டு உடனே அத நீங்க மனசுல வச்சுக்கல. ஆனா உங்களுடைய எயில்மெண்ட்ஸோ இல்ல ஏதோ ஒண்ணு வந்து உங்களுக்கு கன்சர்னிங்கா இருக்குன்னா, அது வந்து எதார்த்தம். அது அப்படிதான் இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஸ்டேட்ல இப்ப நம்ம மைண்ட் வந்து சொல்றது எல்லாத்தையுமே நம்ம விடணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு மைண்ட் எல்லாமே எங்க உதிக்குதுன்னா, அகத்துலதான் உதிக்குது. ஒரு ஒரு ம். ஒரு தாட்னா அது அகத்துலதான் உதிக்குது. அதை நம்ம அதுக்கு அது அது தேவை இல்ல அதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நம்ம அதை தொடர்ந்து சிந்திக்கும் போதுதான் அது வந்து திங்கிங்கா மாறுது. சோ அப்போ உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, உங்க பாடி ஹெவியா இருக்கிறதுனாலயோ இல்ல ஒரு அசதியா இருக்கிறதுனாலயோ, அப்போ நீங்க நீங்க வந்து எனக்கு இப்படி இருக்கு அதை அக்னாலேஜ் பண்றது கரெக்ட் தான். அதை வந்து உதாசீனப்படுத்தணும், அது அது அகம், அதை நான் விட்டுடணும் அப்படின்லாம் கிடையாது. அகத்துல வந்துட்டு நான் பண்றதுக்கு எதுவும் இல்ல அப்படின்னா அதை விட்டுறணும். நான் பண்றதுக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கு, நான் ஏதாவது பண்ணி என்னோட ஹெல்த்தை பெட்டர் பண்ண முடியும்னா தாராளமா நீங்க அதை எடுத்து பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரவாகத்துல ஐயா வந்து சிம்பிளான பிராணாயாமா டெக்னிக் சொல்லி தராரு. அது நம்ம ம். பண்றோங்கிறது கூட யாருக்குமே தெரியாது. ஓகேங்களா? நம்ம படிக்க டிவி பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம வந்து ஆழ்ந்த சுவாசம் பண்ணிட்டே இருப்போம். ஆனா அந்த மாதிரி ம். பண்ணும்போது நம்மளுடைய எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகும், நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் பெட்டர் ஆகும். ஏன்னா பிராணாயாமம் பண்ணணும்னா நீங்க வெறும் வயிற்றுல தான் பண்ணணும். ஓகே, ம். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு உங்களோட எனர்ஜி லெவல்ஸ் ரைஸ் ஆகும். ஸோ உங்களை வந்து ஏதாவது ஒன்று பாதர் பண்ணும்போது இதை வச்சு ஓகே இது என்ன டிஸ்டர்ப் பண்ணுது, இல்ல இந்த இந்த எண்ணம் எனக்கு வந்திருக்கு, இதை வச்சு நான் ஏதாவது பண்றதுக்கு இருக்கான்னு நீங்க உங்களுக்கு கேள்வி கேட்கும்போது அதுக்கு ஏதாவது பண்ணி அந்த சுச்சுவேஷனை பெட்டர் பண்ண முடியும்னா தாராளமா அதை எடுத்து பண்ணுங்க. அகத்துல வர்றது எல்லாத்தையுமே உதாசீனப்படுத்திட்டா எதை எடுத்துக்கிறது எதை விடுறதுன்னு எப்படி தெரியும் நம்மளுக்கு? அகத்துல வந்து ரெண்டுமே தான் தோணும். ஓகேங்களா? இல்ல உங்களுக்கு ஒரு மேடம், ஒரு எண்ணம் தோணும். அகத்துல அந்த எண்ணம் அகத்துல ஒரு சிந்தனையா வரும்பொழுது அதை நம்மளால டிரா பண்ணிட முடியும். ஆனா ஒரு இடுப்பு வலி வருது, முதுகு வலி வருது, உடனே போய் படுத்துக்கலான்னு தோணுது, ஒரு வேலையை செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. இது ஒரு கண்டினியூஸ் திங்கிங் ப்ராசஸ் கிடையாது. உடனே அதுக்கான ரியாக்ஷனா வருது. அதை நம்மளால நிறுத்த முடியல. அதாவது அதை 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 ஐடென்டிஃபை பண்ணி இப்போ தொடர்ந்து சிந்திச்சோன்னு வச்சுங்க. இப்போ ஆட்டோக்காரனை பத்தி தொடர்ந்து சிந்திக்காம என்னால ஸ்டாப் பண்ணிட முடியுது. இந்த மாதிரி பல சந்தர்ப்பங்கள்ல தொடர்ந்து அதை சிந்திக்காம டிராப் பண்ணிட முடியுது. ஆனா இது சிந்தனையின் பார்ப்பட்டு இல்லாமல் அது உடல்ல ஏற்பட என்னுடைய எல்லா ப்ராப்ளமே உடல் சார்ந்ததா தான் இருக்குது. எண்ணங்கள் சார்ந்ததா இல்ல. உடல் சார்ந்ததுன்னா முதுகு வலிக்கிறது, ஷோல்டர் வலிக்கிறது, டயர்ட் ஆகுறது, போய் தூங்கலாமான்னு நினைக்கிறது. அ இத மாரி அதுக்கு உடனே அதுக்கு ஒரு ரியாக்ஷன் குடுக்குது. அத தொடர்ந்து சிந்திக்கிறது கிடையாது. அது அந்த அந்த உடனே என்ன பண்றோம், அந்த வேலைய அததான் பண்றோமே தவிர போய் உட்கார்ந்து நம்ம புற வேலைகள செய்யறது கிடையாது. இதிலிருந்து இப்போ எப்படி விடுபடு உங்களுக்கு வந்துட்டு இப்போ அ, இந்த ஹோல் திங் வந்து யார் ரைஸ் பண்ணது? இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி புக் எழுதணும்னு நினைச்சேன். ஆனா என்னால ஆமா. புக் எழுத முடியல. அத வச்சு ம், நான் என்ன ஜட்ஜ் பண்ணிக்கலாமா? அப்படின்னு யாரு கேட்டது? அந்த கேள்வி எங்க இருந்து வந்தது? அந்த ம், கேள்வி வந்த இடத்துலயே நீங்க கேள்விய திருப்பி போடுங்க. நான் என்கிட்ட நீங்க கேட்கறதுக்கு பதிலா உங்ககிட்டயே நீங்க கேட்டீங்கன்னா, பதிலும் உங்களுக்குள்ள இருந்தே வரும். நான் 2 வருஷத்துக்கு ம், முன்னாடி பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா என்னால பண்ண முடியல. நான் என்ன பண்ணா
அதை பண்ண முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது வந்து ஒரு சர்வர் பிளேட் கொடுத்த மாதிரி நீ இதை பண்ணு அதை பண்ணு அதை பண்ணுன்னு 3 ஐடியா கொடுக்கும் 4 ஐடியா கொடுக்கும். அதுல உங்களுக்கு பிடிச்சதை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்து வந்துட்டு நீங்க அப்சர்வ் பண்ணும்போது இப்ப நீங்க வந்து ஒரு முதுகு வலிக்குது நான் போய் படுத்துக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்ப நீங்க யோசிக்கலாம். ஆனா நீங்களே அதை அப்சர்வ் பண்றீங்க. நீங்க வந்து எனக்கு படுத்துக்கணும்னு மட்டும்தான் தோணுது, ஆனா வேற ஏதாவது எனக்கு சிந்தனையா எனக்கு தோணல, இல்ல நான் அதை விட்டு அது அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு நீங்களே சொல்றீங்க. அப்போ உங்களுக்கு பிடிக்கலங்கும் போது நீங்களே உங்ககிட்ட கேளுங்க. ஓ எனக்கு இந்த மாதிரி என் உடல் ரிலேட்டடா எனக்கு கன்சர்னா இருக்கு, நான் என்ன பண்ணா என்னோட உடல்நிலை இன்னும் பெட்டர் ஆகும் அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ளேயே கேட்டீங்கன்னா அது ரிலேட்டடான இன்புட்ஸ் உங்களுக்கு நிறைய வர ஆரம்பிக்கும். அதாவது நம்ம முடிவு எடுக்கிறதுல தான் இருக்குன்னு ஐயா சொல்லியிருப்பாரு இல்லையா? ஐயா வந்து அதையும் நீங்க என்ன சொல்றாரு. முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவு நீங்க தப்பா ரிலேட்டடான ஒரு நினைக்காதீங்க மேடம், தப்பா நினைக்காதீங்க மேடம். இதே நம்ம நண்பர் ஒருவர் எனக்கு சொன்னீங்க முடிவு எடுங்கன்னாரு. நான் முடிவு எடுத்தாலும் அதை என்னால இம்ப்ளிமெண்ட் பண்ணவே முடியல. அதாவது இந்த இடத்துல இதை இந்த இடத்துல செஞ்சாகணும்னு முடிவு எடுத்தா கூட நைட்டு தூங்க போகும்போதும் இது பண்ணும்போதும் இதை செய்யணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டு போனா கூட அடுத்த நாள் காலையில் எழுந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த முதுகு வலி தலைவலி கால் வலி இந்த வலிகளோடு எழுந்திருக்கும் போது அப்பாடா ஒரே வலியாக இருக்குது கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெடிடேஷனில் பண்ணுறோம். அது அது ஒரு 20 நிமிஷம் ஆகுது, சில நேரத்தில் 1 மணி நேரம் கூட போயிடுது. இப்படி தான் கதை ஓடுதே தவிர அதுலேருந்து முழுதாக விடுதலை அடைஞ்சு ஒரு எனர்ஜெட்டிக்காக ஒரு செய்ய வேண்டிய வேலையை செய்ய முடியல. அப்ப அதுக்கு நீங்க கேள்வி கேளுங்க உங்ககிட்டயே. ஆ, எனர்ஜெட்டிக்கா நான் இருக்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்க கேளுங்க. தெரிஞ்சவங்க கிட்ட கேளுங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள ம், கேளுங்க. உங்களுக்குள்ள நீங்க நீங்க கேள்வி இப்படி உள்ள திருப்புனீங்கனாலே உள்ளுக்குள்ள இருந்து பதில் நிறைய வரும். ஓகேங்களா? அந்த ம், கேள்விக்கு வந்துட்டு நீங்க அதுல ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அது 10 விஷயம் சொல்லிச்சுன்னா அதுல 1 2 விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்களே ஒரு லேபிள் போட்டுக்காதீங்க. என்னால முடியாது, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்க நீங்க லேபிள் போட்டீங்கன்னா எப்படின்னா கதவை பூட்டிட்டு யாரோ வந்து ஹெல்ப் பண்ணுங்க யாரோ வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான். நீங்க ம், ஃபர்ஸ்ட் உங்க மேலேயே நம்பிக்கை வைங்க. ஓகேங்களா? ம், நீங்க ம், வந்து பண்ணுவீங்கன்னு நீங்க டிசைட் பண்ணாதீங்க, பண்ண மாட்டேன்னு நீங்க டிசைட் பண்ணாதீங்க. ஓபன். ஓகே நான் ம், பண்ணலாம் பண்ணாம போலாம், நான் பண்றதுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னு ம், நீங்க ஒண்ணு வச்சீங்கன்னா தான் உங்களுக்கு நீங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுப்பீங்க. இல்லைன்னா ம், உங்களால பண்ண முடிஞ்சதுன்னா கூட நம்மளே வந்து ம். நம்ம டோரை க்ளோஸ் பண்ண மாதிரி தான் ஆயிரும். நான் என்னுடைய அதிக நேரத்தை எடுத்துக்கிறதுக்கு மன்னிக்கணும். சில வேலைகளை என்னால் செய்ய முடியுது. இப்போ உதாரணமாக நான் வந்து மாணவர்களுக்கு வந்து லீடர்ஷிப் கிளாஸ் எடுக்கிறேன், மாணவர்களுக்கு கட்டுரை போட்டி பேச்சு போட்டி வச்சு அவர்களை பயிற்றுவிக்கிறேன் அப்படின்னும்போது 1000 வலி இருந்தாலும் 1000 பிரச்சனை இருந்தாலும் அதை போய் செஞ்சிடுறேன். ஆனால் ரொட்டீனாக நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடிய காரியங்களை செய்ய முடியும். எப்படின்னா இப்போ எக்ஸாம் நாளைக்குன்னா இன்னைக்கு நைட் உட்காந்து விழுந்து விழுந்து படித்து பாஸ் பண்ணிடுறோம் இல்லைங்களா? அது முடியுது. ஆனால் அந்த 30 நாளும் உட்காந்து படிக்கிறதுக்கு வரமாட்டேங்குது. ஸோ ஒரு உங்களுக்கு என்ன நெருக்கடியில் வேணுமோ இருக்கும்போது அந்த நெருக்கடி செய்ய வச்சிடுது. ஆனால் நார்மலாக இருக்க வேண்டிய செய்ய வேண்டிய வேலைகளை ஏன் என்னால் செய்ய முடியல? அதுக்கான விடையே என்னால் அதுக்கான பதில் வந்து அதுக்கான பதிலுக்கு கரெக்டான ஆன்சர் சொல்லக்கூடிய பர்சன் நீங்க தான். நீங்க உங்ககிட்ட நானும் கேள்வியை தேடி உங்ககிட்ட டைரக்ஷன் திருப்பினீங்கன்னா மேடம் 30 வருஷமா தேடுற போகாத மெடிடேஷன் கிளாஸ் இல்லை, கேட்காத ஞானிகள் கிடையாது. எனக்கு இது வரைக்கும் ஏன் என்னால் சில வேலைகளை செய்ய முடியுது. இப்போ உதாரணமாக காலேஜில் படிக்கும்போது ப்ராஜெக்ட் ஒர்க்னா நைட் 10 டே உட்காந்து வேலை செய்வேன். ஆனால் எக்ஸாமுக்கு படிக்கிறத வந்து அந்த அளவுக்கு சீவிராக பண்ண மாட்டேன். அப்போ நடைமுறை வாழ்க்கையில் சாதாரணமாக செய்ய வேண்டிய பல கடமைகள் இருக்குது. பேங்க்குக்கு போகிறது, பணம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கறது, சொத்து எப்படி இருக்குது, இப்போ நம்ம பிளாட் எப்படி இருக்குது, இப்போ இதெல்லாம் செய்யறதே கிடையாது நான். அந்த இந்த மாதிரியான சில வேலைகள் தான். சரி இதுக்கு என்னதான் வழி, நானும் 30 வருஷமா எல்லா மெடிடேஷன் அது இது எல்லாத்தையும் போய் கேட்டுட்டு இன்னும் எனக்கு அதில் விடுதலை நீங்க கிடைக்கவே. மிஷனோட நீங்க நீங்க பகவத் ஐயா கண்டக்ட் பண்ற தியான முகாம் அட்டென்ட் பண்ணீங்களா? அட்டன் பண்ணேன். எப்போ அட்டென்ட் பண்ணீங்க? 2 வருஷத்துக்கு முன்னாடி அட்டன் பண்ணேன் சேலத்தில். சேலத்துல. ஓகே. நீங்க அட்டன் அந்த பண்ணேன், அந்த புக்குங்கெல்லாம் வாங்கிட்டு ப்ரோக்ராம வந்து படிக்கிறேன், புக்குங்கெல்லாம் வாங்கிட்டு வந்து படிக்கிறேன். ஆனாலும் நான் எதிர்பார்க்குற மாற்றம் ஏன் வர மாட்டேங்குதுன்னு எனக்கு புரியல. அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க எதிர்பார்ப்பை விட்டுருங்க. நீங்க ஆ, எதிர்பார்க்கும் போதுதான் ப்ராக்ரஸே பண்ண முடியாத மாதிரி இருக்கும். நீங்க வந்து நான் பாஸ் ஆனாலும் ஓகே, ஃபெயில் ஆனாலும் ஓகே
அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வச்சிருக்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, அதை சூர் சூரா உடைச்சிருங்க. ஓகேங்களா? ம், நீங்க ம், நீங்க ஒண்ணுமே பண்ணல, நீங்க புக் எழுதினாலும் பரவாயில்ல, ஒண்ணுமே பண்ணலனாலும் பரவாயில்ல. ஒரு ம், நீ ட்ரை பண்றதுதான் உங்களோட வேலை. அது ரிசல்ட் வருதோ வரலையோ அது வேற வேலை. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் அன்பை கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? உங்க மேல நீங்க ரொம்ப ஹார்டா இருக்காதீங்க. நம்ம ம், மத்தவங்களுக்கு அன்பு கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம மேல நம்ம அன்பா இருக்கணும். ஓகேங்களா? ம், சோ ம், அன்பு தான் எல்லா இடத்துலயும் சுத்தி இருக்கு. ஓகே, இந்த ம், எல்லாமே அன்புனால தான் இயங்குது. ஓகே, ம், அதனால பி கைண்ட் டு யுவர் செல்ஃப் அண்ட் ம், ஸ்லோலி எக்ஸ்ப்ளோர். நீங்க இவ்ளோ ஹார்டா உங்க உங்க 2 வயசு 5 வயசுல நீங்க இருந்திருப்பீங்களா? அப்ப எப்படி ஒரு குழந்தை மாதிரி இருப்பீங்க? அந்த குழந்தை உங்களுக்குள்ளதான் இருக்கு. ஓகேங்களா? ம், ஸோ அதை வந்து இட்ஸ் டைம் டு ரிலாக்ஸ். நீங்க இவ்வளவு வருஷம் நிறைய வேலைகள் செஞ்சிருப்பீங்க, நிறைய விஷயங்கள்ல சக்சஸ்ஃபுல்லா இருந்திருப்பீங்க, நிறைய விஷயத்துல சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்க மாட்டீங்க. அதே மாதிரிதான் இனிமேலும் விஷயத்துல நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருப்போம், சில விஷயம் நம்மளுக்கு வரும், சில விஷயம் நம்மளுக்கு வராது. அதை வச்சு நம்மள ஜட்ஜ் பண்ணிக்க கூடாது. நம்ம 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 மாதிரி நம்ம எஃபர்ட் போடுறோமா, ட்ரை பண்றோமா, நமக்குள்ளேயே நம்ம நிறைய விஷயங்கள் கேட்கும்போது நமக்குள்ள நிறைய ஐடியாஸ் வரும். ஓகேங்களா? அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்பேஸ் கொடுக்கணும்ல. எது ஒண்ணு நடக்கிறதுக்காகவும் ஒரு இடம் கொடுக்கணும் இல்லையா? அது இடம் கொடுக்கலன்னா அது நடக்கலன்னு சொல்லிட்டு இருந்தா எப்படி? அதான் அதனால எனக்கு இன்னும் அந்த ஞான தெளிவு வரவில்லை. அதை எப்போ அது வரும் பரவாயில்ல. இப்ப நான் கூட தான் நான் கேட்டேன். அப்ப அவங்க என்ன சொன்னாங்க, ஒருத்தங்களுக்கு ஒரு டைம் எடுக்கும், 6 மாசம் எடுக்கும், 2 வருஷம் எடுக்கும். ஆனா அது எப்போ நம்ம வந்து இன்னும் வரலையே இல்ல ஏதோ ஒண்ணு எக்ஸ்பெக்டேஷன் வச்சோம்னா அது வரவே வராது. ஃபர்ஸ்ட் திங் அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து வந்தாலும் ஓகே, வரலனாலும் ஓகே அப்படின்னு வச்சானாதான் ஏதோ ஒண்ணு நடக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே. ம். மேம் ரொம்ப மிக்க சாரி நன்றி மேடம். சாரி டு நான் இன்டரப்ட். புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்றேன் மேடம். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். உங்களுடைய ஓகேங்க. கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி. ஓகேங்க. ஹலோ மேம். பிரபாகரன் ஒரு நிமிஷம் இருங்க. அவங்க 2 பேர் ரொம்ப நேரமா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. நான் அவங்க கிட்ட ஓகே மேம். பேசிடுறேன். அப்புறம் பிரபாகர் அப்புறம் விதுர், நீங்க 2 பேர் யாராவது ஒருத்தங்க அன்மியூட் பண்ணி பேசுங்க. குட் ஈவினிங். சொல்லுங்க. குட் ஈவினிங் மேம், எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன். சொல்லுங்க. மேடம்? நீங்க என்னோட இந்த கேள்வி தியான முகாம் அட்டென்ட் பண்ணீங்க தானே? எஸ் மேடம், எஸ். நான் தான். சொல்லுங்க. என்னோட டவுட் என்னன்னா மேடம், இப்போ எவ்வளவோ ஞானிகள் வந்து இந்த சேம் கான்செப்டை தான் சொல்ல ட்ரை பண்றாங்க. ஆனாலும் வந்து யாருக்கும் ரீச் ஆகல அந்த அளவுக்கு. இன்னைக்கு வரைக்கும் சொல்லி கொடுத்தாலும் புரிஞ்சுக்கிறது கஷ்டமா தான் இருக்கு மக்கள் எல்லாருக்குமே. யாரு இதுக்கு யார் முன்னாடி சொன்னது? இதுக்கு முன்னாடி எவ்வளவோ லிபரேட்டட் பர்சன்ஸ் தோன்றிருக்காங்க மேடம். அவங்க ஆமா ஆமா ஆமா. அவங்க இந்த சேம் கான்செப்டை தான் அவங்க ஸ்டைல்ல எல்லாரும் சொல்லி தராங்க. ம். ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் மக்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ரொம்ப ஈஸியா இல்ல. ஓகே. ம். ஒருவேளை இதுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாருமே ஒரு காமன் சிலபஸா நம்ம இப்படிதான் சொல்லி தர போறோம், இந்த டெர்மினாலஜி தான் வேர்ட்ஸ் யூஸ் பண்ண போறோம், அவங்களுக்குள்ள ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மாதிரி போட்டு உட்காந்து பேசிட்டு நம்ம இந்த மாதிரி போயிருந்தோம் அப்படின்னா இன்னும் ஈஸியா ரீச் ஆயிருக்குமா அப்படின்னு கேட்க வரேன். இது எவல்யூஷனுங்க. எவல்யூஷன் எப்படி வரும்? லைக் ஒன்னு விட வெர்ஷன் 1, வெர்ஷன் 2, வெர்ஷன் 3 அந்த மாதிரி. இப்போ ஐயாவும் வந்து அவரோட ஃபைண்டிங்க்கு ஃபுல் கிரெடிட் வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்தவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் தான் அவரு சொல்றாரு இல்லையா? இட் இஸ் லைக் அ ரிலே ரேஸ். ஸோ அந்த மாதிரி. அப்புறம் ஒருத்தவங்களுடைய ஸ்டைலும் வேற வேற மாதிரி. அப்புறம் மத்தவங்க எல்லாம் லிபரேட் ஆகல அப்படிங்கிறது கிடையாது. பர்சன்டேஜ் கம்மியா இருந்திருக்கலாம். இப்ப சில பேர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பக்தி மார்க்கம்னு எடுத்தீங்கன்னா நிறைய பேர் பக்தி மார்க்கத்துல, ஏன்னா பிளைண்டா அவங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணும்போது அல்டிமேட்லி சரண்டர் அண்ட் அக்செப்டன்ஸ் தானே. ஸோ பக்தி மார்க்கத்து மூலியமா நிறைய பேர் ஏன் எதுக்குன்னு கொஸ்டின் கேட்காம அப்படியே அவங்க சரண்டர் பண்றவங்க நிறைய பேர் ஃபிளவர் ஆயிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து என்னன்னா, இது வந்து இப்போ வந்து ஒரு நவீன யுகம். அந்த மாதிரி ஒரு பிளைண்ட் நம்பிக்கை வந்து மக்கள் கிட்ட பாக்குறது ரொம்ப கஷ்டம். இப்போ இது ஒரு அறிவுபூர்வ விஷயம். நீ உனக்கு பிடிச்சாலும் சரி, பிடிக்கலனாலும் சரி, இது இப்படிதான் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடிய, அதனால இது வந்து ஒரு அறிவுபூர்வமான விஷயங்கிறதுனால, அப்புறம் இது எந்த ஒரு செக்டுக்குமே வரையறைச்சு இல்லாம ஒரு காமன் விஷயமா இருக்கிறதுனால நம்மளால இதை ஈஸியா அக்ராஸ் ரிலீஜன், அக்ராஸ் பிலீஃப்ஸ் நம்மளால கொண்டுட்டு போக முடியுது. ஏன்னா இது வந்து ஒரு ஓப்பன் ஃப்ரேம் ஒர்க்கா இருக்கிறதுனால, ஒரு சயின்டிபிக் அறிவுபூர்வமா விஷயமா இருக்கிறதுனால அதை இன்னும் பெட்டரா கொண்டுட்டு போக முடியுது.
சோ இப்போ அப்படின்னு கிடையாது. இப்போ ஒரு ஒரு ஸ்ட்ரீம்லயும் இப்போ இதுக்கு முன்னாடியும் நிறைய பேர் இப்போ கர்ம மார்க் யோகம் பண்ணி ம், அவங்களுக்கு வேற எதுவுமே இல்லை. அவங்க பண்ற வேலையை ஸ்ரத்தையா பண்ணணும். அதுல நம்மளுக்கு ம், தெரியாது எத்தனை பேர் அப்போ இந்த இந்த மாதிரி ஒரு லிபரேட்டட் அப்படி இப்படின்லாம் நம்மளுக்கு தெரியாது. அங்கங்க ஒரு ஒரு பாக்கெட்ஸ்ல இருந்திருப்பாங்க. ஆனா ம், இப்ப என்னன்னா இப்போ எப்படி இப்போ முன்ன வந்து வீல் இருந்தது. இப்ப நம்ம ஒரு சொபிஸ்டிகேட்டடான வீல்ல இருக்கோம். அதனால இது இப்போ வந்து நிறைய பேருக்கு அப்புறம் இது இன்டர்நெட். நினைச்சு பாருங்க, இன்டர்நெட் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்ததுன்னா கூட நம்மளுக்கு இப்படி ஒண்ணு இருக்கு அப்படின்னே நம்மளுக்கு தெரியாது இல்லையா? இப்ப எவ்வளவு ஃபாஸ்டா இன்ஃபர்மேஷன் இத்தனை பேருக்கு. அதனால இது ஒருத்தங்களோட இந்த காலம் இது வந்து ம், கன்வீனியன்ட்டா இருக்கு. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. நாளைக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் வேற ஏதாவது கூட வரலாம். இட் இஸ் அன் அன்னோன், நம்மளுக்கு தெரியாது. ஓகே. இல்லை இப்போ ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா மேடம், நான் இதுக்கு முன்னாடி ஒரு புக் படித்தேன் ஒரு 1 இயருக்கு முன்னாடி. அந்த புக்கில் வந்து இப்போ நம்ம சொல்லியிருக்க கான்செப்ட் தான் சொல்லியிருக்கு. அது படிக்கும்போது எனக்கு அந்த இங்கிலீஷ் மட்டும் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுதே தவிர உள்ள இருக்க டீப்பர் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. இப்போ முகாம் அட்டன் பண்ண பிறகு திரும்பி அதே புக்கை நான் கேஷுவலாக நேற்று எடுத்து படித்தேன். ஓ, இங்கே சொல்லியிருக்கிறது இதுதான், இதை தான் சொல்லியிருக்காங்க போல இருக்கு. நமக்கு தான் இத்தனை நாள் வந்து புரியல. அப்போ சோல் வந்து ஒவ்வொருத்தரும் டெவலப் ஆக இன்னும் ஈஸியாக புரிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி ஆமா, தான் எனக்கு எப்போ வந்துட்டு அந்த மொமெண்ட் அப்படின்னு எனக்கு வந்ததோ அப்போ வந்துட்டு இதுக்கு முன்னாடி நிறைய நம்ம தெரிஞ்சிருப்போம். ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸோட நிறைய விஷயங்கள் நம்ம ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு இது கோட் மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருக்கும் நிறைய ஃபேக்ட்ஸ். ஆனா அதோட புரிதல் வந்து ரொம்ப ஆழமா போச்சு. அப்பதான் எனக்கு தெரிஞ்சு இது ஏன் எனக்கு இங்கிலீஷ் தெரியாதா, இல்ல அந்த லாங்குவேஜ் தெரியாதா, அப்போ கரெக்ட். புரியலையா, இப்ப என்ன எக்ஸெப்ஷனலா புரியுது. ஏன்னா இப்போ நம்மளுக்கு அதை வந்து அதோட நம்ம இன்னும் கனெக்ட் ஆயிருக்கோம். இப்போ நம்மளுக்கு அதோட ரொம்ப இதுவா இருக்கும். ஸோ இதுல நம்மளுடைய டிராவலும் சேர்ந்துதான் இருக்கு. பட் இதுக்கு முன்னாடியும் நிறைய பேர் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணிருக்காங்க. அதுல நிறைய பேரும் லிபரேட் ஆயிருக்காங்க. ஆனா இப்போ இந்த டைம் இஸ் டிஃப்ரெண்ட் டைம். அண்ட் ஓகே. ஐயாவோட கண்டுபிடிப்பும் இட்ஸ் அ பிக் ராடிக்கல் ஷிஃப்ட். எஸ், எஸ் மேடம். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. தேங்க்யூ. பிரபாகரன் சார், நீங்க. மேம் பிரபாகர். கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க. குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். எந்த கொஸ்டினும் இல்லை மேம். உங்க கூட பேசணும் நிருப்பமா மேமோட பேசணும்னு சொல்லி தான் மேம் நான் இதுல இதுக்கே வந்தேன், மீட்டிங்க்கு வந்தேன். ரொம்ப சந்தோஷம். சிலர் போனேன் நிருப்பமா மேடம், உங்க தம்பி பிரபாகர் ரொம்ப நலமா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேக்குறதுக்கு. எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க இல்லையா, இந்த பஸ் எக்ஸாம்பிள், தண்ணி தாகம் எக்ஸாம்பிள், கதவு மூடிட்டு முடிவு எடுக்கணும், இதுவே போதும் மேம். சில மாதங்கள் வந்து உங்க தம்பி கொஞ்சம் ஸ்மூத்தா கொண்டு போகும். இதே ஒரு ஓகே. ஸ்மூத்தா கொஞ்சம் கொண்டு போற சில மாதங்கள். சில மாதங்கள் என்ன, யூ ஆர் இண்டிபெண்டன்ட். எவ்ரிபடி இஸ் இண்டிபெண்டன்ட். ஓகே மேம், தேங்க்யூ. போதும், இது போதும். ஓகேங்க, சந்தோஷம். ஹலோ மேம். சொல்லுங்க. குட் ஈவினிங் மேம். எப்படி இருக்கீங்க மேம்? குட் ஈவினிங், நல்லா இருக்கேன். உங்க ஸ்பீச் சூப்பரா இருக்கு மேம். நல்ல கிளாரிபிகேஷன் கிடைக்குது. பட் இருந்தாலும் ஒரு ஒரு பெரியவர் சொன்னாரு அந்த மாதிரி அதுல இருந்து விடுப தெரிஞ்சும் எல்லாம் தெரியுது. இருந்தாலும் அதுல இருந்து அதை ஏத்துக்க முடியல மேம். அதுதான் பிரச்சனையே. அது ரொம்ப டைம் எடுக்கும். ஒரு சிலருக்கு ஒரு விதமான டைம் எடுக்கும்ன்றீங்க. அது உண்மைங்களா மேம்? அவங்க புரிஞ்சுக்கிறது ஒருத்தங்களுக்கு கெப்பாசிட்டி ஒரு ஒரு மாதிரி. பொறுத்துங்களா இல்ல எப்படி? அது எனக்கு புரியல மேம். ஆல்ரெடி எல்லாம் புரியுது. இருந்தும் அதை ஏத்துக்கக்கூடிய மனநிலை வந்து நம்மளுக்கு இல்லைங்க மேம். அது ஒரு திரும்ப சிச்சுவேஷன் திரும்ப சொன்னீங்கன்னா போயிட்டு எனக்கு அதுலயேதான் லாக் ஆயிட்டு ஒரு வேலையை செய்ய முடியாம டயர்டாயி வந்து எனர்ஜி ஃபுல்லா வேஸ்ட் ஆகி வந்து படுத்துக்கிறோம் மேம். இதுதான் ப்ராப்ளம். இதுல இருந்து என்னைக்கு விடுபடுறதுன்னே எனக்கே தெரியலைங்க மேம். எனக்கு என்ன சொல்றது, எனக்கு நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, தியான முகாம் அட்டென்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் ஞான முகாம் அட்டென்ட் பண்ணிருக்கீங்களோ தியான முகாம் அட்டென்ட் பண்ணுங்க. ஏன்னா தியான முகாம்ல வந்துட்டு ஐயா என்ன பண்றாருன்னா, நிறைய இப்ப ஆக்சுவலா நமக்குள்ள ப்ராப்ளம் வந்துட்டு வெளியில நிறைய இருந்தாலுமே சம்டைம்ஸ் ப்ராப்ளம் நமக்குள்ளேயும் இருக்கும். ஓகேங்களா? அது நம்ம வந்து உள்ளுக்குள்ளேயேதான் ஒரு நீங்க சொல்ற மாதிரி வெளியே நம்ம புறத்துல பாக்குறோம், என்ன இல்லைன்னு தெரியுது. அது மனசுக்குள்ளேயேதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் மேம். இன்னுமே அது ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவம் அது வரமாட்டேங்குது மேம். இப்போ
அது 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 பரவாயில்ல. பக்குவம் வருது, வரல அதெல்லாம் விட்டுருங்க. ஓகேங்களா? ஆ. அது நீ வந்தாலும் ஓகே, வரலனாலும் ஓகே அப்படின்னு விட்டுருங்க. ஆனா நீங்க உங்களை கண்டுபிடிக்கிறீங்கல்ல. ஓ இது நான் தேவையில்லாததுல நான் என்கேஜ் ஆயிருக்கேன். நீங்க கண்டுபிடிக்கிறீங்க இல்லையா? ஒரு தடவை ஆமாங்க. அப்சர்வ் பண்றீங்க இல்லையா? அந்த அப்சர்வ் பண்றத மட்டும் நீங்க நீங்க கவனிங்க. ஒரு விட்னஸா மட்டும் இருங்க. நீங்க அது 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 ரிலேட்டடா நீங்க சேஞ்ச் கூட பண்ண தேவையில்ல. ஓகே. அப்போ வந்து நான் நான் தேவையில்லாத பண்ணிட்டு இருக்கேன். தேவையில்லாத டச் பண்ணிட்டேன். முடிஞ்சா வெளியில வாங்க. முடியலையா பரவாயில்ல. எங்க இருக்கீங்களோ அங்கேயே இருங்க. ஓகேங்களா? ஆனா ஆ. அந்த மொமெண்ட் நான் தேவையில்லாதல இந்த 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 ஸ்டேட்மெண்ட்டும் என்னால முடியாது. நான் தெரிஞ்சுக்கிட்டே இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன். அப்படின்னும் நீங்க சொல்ல வேண்டாம். நீங்க நீங்க மாறலாம், மாறாம இருக்கலாம். எப்படி வேணா இருக்கலாம். ஆனா நான் இது தேவையில்லாத பண்ணிட்டு இருக்கேன்னு ஒரு 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 அப்சர்வ் பண்றீங்க இல்லையா? அந்த அப்சர்வ் பண்ற நேரம் முடிஞ்சா வெளியில வாங்க. இல்லன்னா அங்க இருங்க. 2வது வந்துட்டு இந்த தியான முகாம்ல நெறைய மேனேஜ் பண்றதுக்கு நம்ம லைஃப்ல வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ வந்து மேனேஜ் பண்றதுக்கு அ அ நெறைய சூப்பரா பேக்கேஜ் பண்ணியிருக்காரு ஐயா. இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க பண்ண டைம்ல எல்லாம் 10 கட்டளைகள்லாம் இல்லவே இல்ல. ஆனா இப்ப 10 ஓகே. கட்டளைகள் வந்துட்டு ஒரு ரூல் புக் மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு அத எப்படி நம்ம லைஃப் ஹேண்டில் பண்றது, லைஃப்ல வர ஒரு ஒரு சிச்சுவேஷனுக்கும் எந்த அப்ரோச் யூஸ் பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம். இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே கூட நம்ம லைஃப்ல வரக்கூடிய ஒரு ஒரு ப்ராப்ளமுக்கும் ஒரு 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 டிசைன் மாதிரி பண்ணி வச்சிருக்காரு இந்த தியான முகாம்ல. சோ அந்த மாதிரி இப்போ நம்மளுக்கு இந்த இந்த விஷயம் எல்லாம் தெரியுது. ஆனா இந்த விஷயத்த என்னால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலன்னா இந்த தியான முகாம் அட்டெண்ட் பண்ண ஏன்னா இப்ப தியான முகாம்ல பாதிக்கு பாதி ஞான முகாம் தான் இருக்கு. ஓகேங்களா? ஞான ஓகே. முகாமுடைய ஒரு பிராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன். அது அது ஒரு ரிமைண்டர்ஸ் மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கு. சோ நீங்க ஒரு கேஷுவலா நீங்க அத பண்ணீங்கன்னா கூட ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரிலீவ் ஆகும். உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு, உடல் சோர்வா இருக்கு அப்படிலாம் இருந்ததுன்னா கூட பிசிக்கலா உங்களை லூசன் பண்ணிக்கிறதுக்கும், ஒரு பிரசன்ட் மொமெண்ட்ல இருக்கிறதுக்கும், இன்னும் எனர்ஜெட்டிக்கா இருக்கிறதுக்கும் நெறைய தியானங்கள் இருக்கு. ஓகேங்களா? அதுக்காக நம்ம வந்து ஒரு ஓகே. 1/2 அன் ஹவர் கண்ண மூடிட்டு ஒரு இடத்துல உட்காரணும் அப்படிங்கிறது கூட கிடையாது. நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னே தெரியாம நம்ம ஒரு இயக்கத்தோட இயக்கமா நம்ம வந்துட்டு பண்றதுக்கு இன்னும் கான்ஷியஸா இருக்கிறதுக்கு இன்னும் நிதானம் நம்மளுக்கு நம்மளுக்கு தேவையெல்லாம் நிதானம். அந்த நிதானம் குடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி என்ன பண்ணணும்? எப்படி பண்ணணும்? தேவையில்லாததெல்லாம் ஃபில்டர் ஆயிடும். தேவையானது மட்டும் இருக்கும். ஸோ இதுக்கு வந்துட்டு தியான முகாம் நீங்க அட்டெண்ட் பண்ணீங்கன்னா, ஒ இப்ப யாரெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்களோ, இப்ப வந்து எனக்கு ஞான முகாம் அட்டெண்ட் பண்ணி இதெல்லாம் எனக்கு தெரியுது. தெரிஞ்சாலுமே என்னால அத ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு சொல்றவங்க, ப்ராபப்ளி இத கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படிங்கிறது என்னோட சஜஷன். மேம் நானு தியான முகாமும் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன் மேம். ஞான முகாமும் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஆனா அத வந்து நானு அந்த தியான முகாம்ல வந்து அத வந்து நான் பிராக்டிஸ் குடுக்கல மேம். கேட்டுக்கினேன். தியான புரிஞ்சுது. முகாமுக்கு ஆனா பாருங்க, அதுல ஞான வந்து முகாமுக்கு வந்துட்டு ஞான முகாமுக்கு எந்த பிராக்டிஸும் எதுவுமே தேவை கிடையாது. புரிஞ்சுக்கிறது மட்டும்தான். ஆனா தியான முகாம் அப்படி கிடையாது. தியான ஆமாம்மா. அது முகாம் வந்து பிராக்டிஸ் இருக்கு. நம்ம பிராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால உங்களுக்கு எப்போ ஆட்டோமேட்டிக்கா நான் இப்ப பிராக்டிஸ் பண்ணலாமே அந்த அப்படின்னு உங்களுக்கு சர்வரூப தோணுதோ, தியானம் அப்போ நல்லா இருக்கு மேம் அது. அது பண்ணுங்க. அது பண்ணுங்க. இட்ஸ் a பிக் ரிலாக்சேஷன் இல்லையா? அப்போ நீங்க ஓகே. சர்வரூப தியானம் பண்ண பண்ண உங்களுக்கு அது புடிச்சிருக்கு, உங்களுக்கு அது ஈஸியா வருது அப்படின்னா, அத பண்ண பண்ண நீங்க பிரசன்ட் மொமெண்ட்ல இருக்க ஆரம்பிச்சுருவீங்க. பிரசன்ட் மொமெண்ட்ல இருந்தீங்கனாலே உங்களோட ஸ்ட்ரெஸ் கம்மியாகும். உங்களுக்கு நெறைய எனர்ஜி வரும். இல்ல நீங்க நெறைய விஷயங்கள அப்சர்வ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஓகே. சோ உங்கள மாத்திக்கணும், இல்ல மத்தவங்கள இன்னும் பெட்டரா புரிஞ்சுக்கணும். அதுக்கு சர்வரூப தியானத்த விட வேற என்ன பெட்டரா வேணும்? அது அதான் அது மேம் உங்களுக்கு ஈஸியா எல்லாமே வருதுன்னா, அது புரியுது. அது இல்ல. எது ஈஸியா வருதோ அது கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா தியானம்னாலே ட்ரையல் தானே. ஓகேங்க மேம். எஸ் மேம். ஓகே. கீதா மேம் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. தேங்க் யூ மேம். மேம் ஓகே நான் சார். கீதா சாரி. பேசுறேன் ஓகே. மேம். சொல்லுங்க. சென்னையில இருந்து பேசுறேன் மேம். நான் மெடிக்கல் ஸ்டடீஸ் படிச்சிட்டு இருக்கேன் மேம். அதுல நிறைய இந்த டிசீஸ் அந்த அனாட்டமி பத்திலாம் வரும். அது வந்து எனக்கு சரி. என்னன்னா அது பேஷண்ட்டுக்கு டீல் பண்றது பதிலா எனக்குள்ளவே அது எனக்கு எனக்கு இது இருக்குமா அது இருக்குமா இந்த டிசீஸ் இருக்குமா அதை வந்து என்னோட பாடியிலேயே அது என்னோட பாடியிலேயே அது கம்பேர் பண்ணிக்கிறேன் மேம். சரி ஒரு காலகட்டத்துல சரி ஓகே இதுல இருந்து வெளியில வர முடியலன்னு சொல்லிட்டு அந்த ஃபீல்டே விட்டுட்டேன். பட் அது மேல எனக்கு ஒரு பேஷன் இருக்கிறதுனால திருப்பியும் அதை எடுத்திருக்கேன். எடுக்க சொல்ல திருப்பியும் பழைய மாரி அதே பேட்டர்ன் தான் மேம். அது படிச்சுட்டு இருக்க சொல்லவே அந்த அந்த சொல்லுவாங்கல்ல மேம்,
அந்த எம்பிபிஎஸ் படிக்க சொல்ல கூட அந்த டிசீஸ் சிண்ட்ரோம் சொல்லுவாங்களா மேம், அதே மாதிரி அது அது எனக்கு அது அந்த ஃபீல் வந்துடுது மேம். இது படிச்சு முடிச்ச உடனே நம்மளுக்கும் இது இருக்கு, ஓகே நம்மளுக்கு இருக்குமா, அதாச்சும் நான் படிச்சதை பேஷண்ட்டுக்கு இம்ப்ளிமெண்ட் பதிலா நான் எனக்கு நானே இதை வந்து செல்ஃப் எக்ஸாமின் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஸோ இது என்னால விடவும் முடியல, இதுல இருந்து வெளியிலயும் வர முடியல. இது ஏன்னா எனக்கு சிம்பிள் டெக்னிக் என்ன சொல்லுங்க மேம். இதுல ஆக்சுவலி நீங்க ஞான முகாம் அட்டென்ட் பண்ணிருக்கீங்களா? நான் ஞான முகாம் வந்து 2 டைம்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் மேம். பட் தியான முகாம் வந்து இது வரைக்கும் அட்டன் பண்ணல மேம். தியான முகாம் நான் தியான முகாம் யாருக்கு சஜஸ்ட் பண்ணேன்னா, இது எனக்கு எல்லாமே தெரியுது, ஆனா ப்ராக்டிக்கல் லைஃப்ல எனக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படிங்கும்போது, ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் 15 டைப்ஸ் ஆஃப் தியானம் கொண்டுட்டு வந்திருக்காருல்ல, அதுல பாதிக்கு பாதி ஞான முகாமோட கன்வர்ஷன் தான், அது ரிமைண்டர்ஸ் மாதிரி தான். ஸோ ஞான முகாம்ல சொன்ன விஷயம்லாம் எனக்கு புரியுது, ஆனா எனக்கு அது ரிமைண்டரா வரல, இல்ல அது எனக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல, ஆர் நான் இன்னும் மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் நான் இது பண்ணேன். இப்போ உங்களோட கேஸ்ல உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு யோசனை வரும்போது உங்களால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுதா? என்னுடைய மைண்ட் வந்து கற்பனை பண்ணுது. மைண்டோடைய வேலையே ஒரு எக்ஸ்ட்ராபோலேஷன், ஒரு ப்ரொஜெக்ஷன் தானே. இப்போ ஒரு சிச்சுவேஷன் வந்ததுனாலே அந்த சிச்சுவேஷனை வந்துட்டு சம்டைம்ஸ் அது இருக்கிறத மாதிரி காமிக்கும், சம்டைம்ஸ் இருக்கிறத வந்து எக்ஸாஜரேட் பண்ணி காமிக்கும் இல்லைங்களா? அது மைண்டோடைய வேலை. நீங்க அதை கண்டுக்கிறீங்களா கண்டுக்கலையா அப்படிங்கிறது தான் உங்க கையில இருக்கு. ஓகேங்களா? சோ இப்போ ஞான முகாம் 2 தடவை அட்டென்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்றீங்க. 2 தடவை அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு இதுல வந்து ஸ்ட்ரகிள் ஆகுது எனக்கு அப்படிங்கும்போது, நான் தேவையில்லாம இதுல நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கறத உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? கண்டிப்பா எப்போ பண்ண நீங்க முடியுது மேம். அது பண்ண கண்டிப்பா முடியுது பண்ண இல்ல? முடியுது. அது பண்ண எல்லாமே பண்ண முடியற இடம் தான் எந்த எந்த இடத்துல நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்களோ, ஓ என்னோட மனசு இப்படி நினைக்குது, ஆனா அது அது ரியாலிட்டியா இருக்கிறதுக்கான சான்ஸ் இல்ல, ஆர் என்னோட மனசு இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணி பாக்குது அப்படின்ட்டு உங்களால டிஃபரன்ஷியேட் பண் எந்த இடத்துல பண்றீங்களோ அந்த இடத்துல அதை இக்னோர் பண்ணிடுங்க. அது ஹேபிட் மேல பண்ணி 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 ஒரு ஹேபிட் மேல அதே மியூசிக்க அதை போட்டுட்டு இருக்கு. ஓகேங்களா? நீங்க அதை இக்னோர் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அதுவும் அதோட டியூனை வந்து மாத்திக்கும். அது அந்த ஃபீல் வரப்போ உடனே சரி ஓகே இது தாட்ஸ், ஓகே நம்ம இதை வந்து இமேஜின் பண்ணக்கூடாது, சரி அப்படியே லீவ் இட் சொல்லிட்டு பண்ணா டெய்லி இதே போராட்டமா இருக்கு மேம். ஒரு இமேஜின் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. அது அது அதோட அ- அ- அது 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 அப்படிதான் சொல்லும் அப்படின்னு சொல்லி விட்டுணும். இமேஜின் பண்ணக்கூடாதுங்களாம் வேண்டாம். யுவர் இமேஜின் ஐடென்டிஃபை பண்ணதுன்றதை ரியலைஸ் பண்ணிக்கிறேன். மனசுன்றது அவ்வளவுதான். பண்ணுதுன்றதை ரியலைஸ் அது வந்து பண்ணி அது 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 அதோட அதோட டிசைன் படி அது அப்படி கூட பண்ணலாம். ஆனா அந்த டிசைனை நான் எடுத்துக்கணுமா, அது சொல்றதை வந்து நான் எடுத்துக்கணுமா வேணாமாங்கிற லிபர்ட்டி உங்ககிட்ட இருக்கு. ஓகேங்களா? ஓகே நான் ஓகே அடுத்து வந்து அந்த இமேஜினேஷனுக்கு போக கூடாதுன்னு நீங்க தடை போடுறீங்கல்ல, அதுதான் அது திருப்பி திருப்பி வர்றதுக்கான சான்ஸே. ஓகே ஓகே மேம். ஓகே. சோ நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்கல்ல, அது வந்துட்டு ஒரு 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 சிண்ட்ரோம் படிக்கிறோம். இந்த சிண்ட்ரோம் நம்மளுக்கு இருக்குமா அப்படின்னு நீங்க நினைக்கும் போது அப்புறம் வந்துட்டு இது இப்படிதான் சொல்லுது, இதுக்கு முன்னாடி இப்படிதான் சொல்லிட்டு இருக்கு, இல்ல இது ரியாலிட்டியா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கா? நீங்க உங்களுக்கு கூட ஒரு சிண்ட்ரோம் இருக்கலாம். இப்ப நீங்க 10 சிண்ட்ரோம் படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு சிண்ட்ரோம் ஒரு சிம்டம் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு அது கூட நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதாவது அது வந்து சொல்றது வந்து சம்டைம்ஸ் கரெக்டா இருக்கும், சம்டைம்ஸ் அது கரெக்டா இல்லாம இருக்கும். அதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறது தான் நம்ம வந்து நாளடைவுல நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐயா சொல்லுவார்ல, ஒரு ப்ரொஃபசர் இருந்தாரு. அந்த ப்ரொஃபசர் வந்து ஓவரா ஒரு விஷயத்துல போய் அவர் வந்து பைத்தியமாவே ஆயிட்டாரு. ஓகேயா? அவர் வந்து நம்ம ஒரு ரூம்ல பூட்டி வச்சிருக்கோம். ஓகே. சோ அப்போ வந்துட்டு அவர் என்ன சொன்னாலுமே நம்ம கேட்க மாட்டோம். ஆனா நம்மளுக்கு ஏதாவது ஒரு வேர்டுக்கு மீனிங் தெரியணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு டிக்ஷனரி எடுக்கணும்னு கிடையாது. அவரே ரூம் கிட்ட போய் இந்த வேர்டுக்கான மீனிங் என்ன அப்படின்னு கேட்டா அவரு சொல்லிடுவாரு இல்லைங்களா? அந்த மாதிரி மைண்ட் டஸ் சோ மெனி திங்ஸ். அதுல சிலதெல்லாம் அது வந்து ஒரு லூஸ் தனமா கூட அது சொல்லும். அதாவது அது அது கரெக்டாவும் சொல்லும், அது எக்ஸாஜரேட் பண்ணியும் சொல்லும். அது சொல்றதெல்லாம் ஒரு கரெக்டா வரும்னு சொல்ல முடியாது. ஓகே. அது ட்ரை பண்ணும், ப்ரெடிக்ட் பண்ணும், அது ஃபோர்காஸ்ட் பண்ணும், நிறைய விஷயங்கள் அது பண்ணும். அது பண்றது வந்துட்டு சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஒரு டூல் மாதிரி, அது கொடுக்குற அலார்ம்லாம் நம்மளுக்கு வசதியா இருக்கிற மாதிரி இருக்கும், சில டைம் அச்சுறுத்துற மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம எடுத்துக்காம இருக்கிறது தான் இங்க நம்ம கண்டுபிடிச்சுக்கிறது. ஓகே மேம். ஓகே மேம்.
புரியுது மேம். ஓகேங்களா? ஸோ நான் அதை வச்சு நம்மள ஜட்ஜ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால அந்த அந்த ஸ்டேஜை விட்டு தாண்டி வரவே முடியாது. நம்ம அப்சர்வ் பண்றோம்ல, அப்சர்வ் பண்ண டைம்ல நம்ம முடிஞ்சா அதை வச்சு வெளியில வரலாம். அப்படி இல்லைன்னா அந்த அப்சர்வேஷனோட அந்த கான்சியஸோடவே அந்த ஒரு விளையாட்டு மாதிரி அதை விளையாடிட்டு இருக்கலாம். ஓகே மேம். அப்போ புரியுது நீங்க மேம். உங்களால அந்த கான்சியஸா அது ரொம்ப நேரம் அது விளையாட முடியாது. கான்சியஸா நீங்க ஆட்டோமேட்டிக்கா வெளியில வந்துருவீங்க. ஸோ த கீ ஹியர் இஸ் டு பி அவேர். எப்போ வந்துட்டு அது வந்து ராங் டியூனுக்கு போகுதோ அப்போ அப்போ உங்களுக்கு எப்போ தெரிய வருதோ, நீங்க ஃபோர்ஸ் பண்ணி கூட தெரிய வர வேணாம். உங்களுக்கு நேச்சுரலா நான் தேவையில்லாத யோசனையில சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தெரியும் போது முடிஞ்சா வெளியில வாங்க. இல்லைன்னா அந்த அவேர்னஸோடவே அங்க இருங்க. ரொம்ப நேரம் இருக்க முடியாது. ஓகே மேம். சூப்பர். ஓகே ஹலோ. மேம். ஃபாலோ பண்றேன். ஓகே. ஆமா, என் பேர் தேங்க்யூ. லோகித். என்னோட ஆ கொஷின் வந்து என்னன்னா, இப்போ நம்ம தாட்ஸ் வந்து நம்ம ஆட்டோமேட்டடா வருது, ம் ஆட்டோ ஜென்ரேட்டட் மாதிரி. ஸோ எனக்கு இப்போ அந்த கான்செப்ட் வந்து நல்லா புரிஞ்சிருச்சு. நம்ம வந்து திங்கிங் வந்து நம்ம அவுட் சைடு ஆக்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கணும், தாட்ஸ் வந்து ஃப்ளோவில் விட்டுறணும் அப்படின்ட்டு. பட் நம்ம ஆக்ஷன்ஸ் தாட்ஸை வந்து ஃப்ளோல விடணும் அப்படிங்கிறது கிடையாது. தாட்ஸ் தான் திங்கிங்கா கன்வெர்ட் ஆகுது. எந்த தாட்டை நம்ம வந்து திங்கிங்கா கன்வெர்ட் பண்ணணும், எந்த தாட்டை இக்னோர் பண்ணணும். எல்லா தாட்டையும் நீங்க ஃப்ளோல விட்டுட்டீங்கன்னா எந்த தாட்டு திங்கிங் ஆகும்? தாட்டை கண்டினியூஸா ஒரே தாட் வரும்போது அது திங்கிங் ஆகும். ஓகே. இப்போ நம்ம ஆக்ஷன்ஸ் அனலைஸ் டே டு டே ஆக்ஷன்ஸ் அனலைஸ் பண்ணும்போது நம்ம வந்து பெரும்பாலும் அதுவும் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சிமிலர் டு தாட்ஸ் மாதிரி தான் எனக்கு தெரியுது. நம்ம வந்து ரொம்ப ஆக்ஷன்ஸ் ஆர் an கான்சியஸாலும் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தாட் அண்ட் திங்கிங். ஒரு தாட் வந்து திங்கிங்கா ம் கன்வெர்ட் ஆகி திங்கிங் வந்து ஆக்ஷனா கன்வெர்ட் ஆகும். இட் இஸ் an extended ஓகே. தாட். இப்போ நம்ம அறிவு வந்து ஆக்ஷனுக்கு பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்கல்ல. ஸோ ம் வந்து அது ஆமா வந்து ஆஹ், அறிவு வந்து நம்ம அகத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, புறத்துக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா ஸோ ஆமா இப்போ நான் ஆக்ஷன்ஸ் கூட எல்லாமே அறிவு அதிகமாக யூஸ் பண்ணி பண்ற மாதிரி கிடையாது, எல்லாமே ஆட்டோ ஜென்ரேட்டட் தாட்ஸ் மாதிரி தான் நம்ம வந்து ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். 100 செயல் பண்றோம்னா கிட்டத்தட்ட 90% வந்து நம்ம ஆட்டோமேட்டடாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எதனா புதுசா பண்ணும்போது தான் ரொம்ப நம்ம அறிவு இல்லை கான்சியஸா இல்லை ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்றோமே தவிர டே டு டே ஒர்க் வந்து எல்லாமே வந்து ஆட்டோமேட்டட் மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ம். டிஃப்ரென்சியேஷன் எப்படி பார்க்குறது? தாட்ஸ் ஆக்ஷன் எனக்கு கிட்டத்தட்ட நம்ம ஆட்டோமேட்டடாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தோணுது. இப்போ ம். அறிவோட செயல் வந்து எதனா புதுசா பண்ணும்போது தான் நம்ம வந்து ஃபோக்கஸ்டா இல்லை அறிவு இல்ல அதிகமாக see, யூஸ் பண்ற மாதிரி தோணுது. அறிவுங்கிறது எல்லாமே இப்போ நீங்க ம். நீங்க வந்து ஏதோ ஒரு சயின்டிஸ்ட் புதுசா கண்டுபிடிச்சாங்கன்னா தான் அறிவை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சாங்க அப்படின்லாம் கிடையாது. ஓகேங்களா? இப்போ ம். நான் வந்துட்டு ஒரு பொருளை பாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது என்னோட போனு. ஓகேங்களா? இதை பார்த்த உடனே இது போன் அப்படின்னு நான் ஐடென்டிஃபை பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய மெமரியோட என்னோட அறிவு கனெக்ட் பண்ணி இது இது அப்படின்னு அது எடுத்து கொடுக்கலன்னா என்னால அது அது என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ ஒன்னொன்னு ஒரு ஒரு லேயர்ல ஒர்க் ஆகுது. நம்மளுடைய புலன்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. அதை நம்ம மனசு எல்லாத்தையுமே இன்டகிரேட் பண்ணி அது ஒரு இன்புட்டா பாஸ் பண்ணுது. அந்த இன்புட்டை வந்துட்டு நம்ம வந்துட்டு லேபிள் பண்ணுது. எது லேபிள் பண்ணுதுன்னா அறிவு தான் லேபிள் பண்ணுது. இது மலை, இது டேபிள், இது காரு அப்படின்னு ஒன்னொன்னும் வந்துட்டு ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச ஒக்காபுலரியோடையோ இல்லை ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயத்தோட கம்பேர் பண்ணி அந்த இடத்துல வந்து சில லேயர் ஆஃப் ப்ராசஸிங் நடக்குது. அது நம்மளுக்கு தெரியாததுனால அது அங்க ஒன்றும் அது அது சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து அசால்ட்டா விட்டுறோம். ஸோ ஒரு ஒரு செகண்டும் நம்ம அறிவை யூஸ் பண்ணாம நம்ம வந்து எந்த வேலையும் பண்றது கிடையாது. ஏதோ புதுசா வித்தியாசமா நம்ம பண்ணாதான் அறிவை யூஸ் பண்ற மாதிரி நம்மளுக்கு தோணுது. ஆனா எவ்ரி டே டு டே லைஃபுக்குமே நம்மளுக்கு வந்துட்டு புத்தின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? நம்ம எவ்வளவு டெசிஷன்ஸ் எடுக்கிறோம். அந்த டெசிஷன்ஸ் எடுக்கிறதெல்லாம் இந்த புத்தியை வச்சுதான், அதாவது இந்த அறிவை வச்சுதான் நம்ம எடுக்கிறோம். நம்மளுடைய மனசு வந்து அலைப்பாயிர நேச்சர். இப்ப எப்படி நம்ம கை வந்து சில டியூட்டி பண்ணுது, நம்ம கண்ணு சில டியூட்டி பண்ணுது. கண்ணு பண்ற வேலையை கை பண்ண முடியாது, கை பண்ற வேலையை கண்ணு பண்ண முடியாது. அந்த மாதிரி மனசு பண்ற வேலையை அறிவால பண்ண முடியாது, அறிவு பண்ற வேலையை மனசால பண்ண முடியாது. இப்போ நான் கைன்னு காமிக்கிறது தனியா தெரியுது, கண்ணுன்னு சொல்றது தனியா தெரியுது. ஆனா மனசுங்கிறது கண்ணுக்கே தெரியாத ஒரு சூக்ஷ்மமான விஷயம். அதுல வந்து நம்மளுடைய ரிஷி முனிகள் எல்லாம் வந்து தனித்தனியா பிரிச்சிருக்காங்க, அங்கங்களா பிரிச்சிருக்காங்க. எப்படி கை தனி வேலை பண்ணுது, கண்ணு தனி வேலை பண்ணுது, கழுத்து ஒரு வேலை பண்ணுது. அந்த மாதிரி மனசுன்னு ஒண்ணு இருக்கு.
அறிவுன்னு ஒண்ணு, புத்தின்னு ஒண்ணு இருக்கு, சித்தம், அகங்காரம் அப்படின்னு எல்லாம் கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்த அவ்வளோ சூக்ஷ்மமா அவங்களால டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதுக்கான ரோல்ஸ் அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதெல்லாம் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அறிவுங்கிறத நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். சரிங்களா? இன்னைக்கு நம்ம 9:30 ஆயிடுச்சு. அதனால கொஷின்ஸ் வந்துட்டு நம்ம ப்ராப்ளி நம்ம இந்த மாதிரி கண்டினியூஸா எவ்ரி மந்த் வந்துட்டு தான் இருப்போம். இல்ல நாளைக்கு நடக்கிற செஷன்லயும் நாளைக்கு வர்றவங்க கண்டிப்பா கிளாரிஃபை பண்ணுவாங்க. அதனால இன்னைக்கு இந்த செஷன் இதோட நிறைவு பண்ணிக்கலாமா? 3 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க எனக்கு தெரியும். பட் பிகாஸ் டைம் ஷார்ட்டேஜா இருக்கிறதுனால இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். ஓ, நன்றி மேடம். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நல்ல புரிதலோட இருந்ததுமா. ரொம்ப நல்லா இருந்தது. நான் சேலத்துல இருந்து புஷ்பாமா சொல்றேன். ரொம்ப ரொம்ப நல்லா தேங்க்ஸ். இருந்தது. தேங்க்ஸ். ரொம்ப நன்றி. ஸோ கலந்து கொண்ட அனைவரின் நன்றி மேம். நன்றி. சார்பாகவும் மேடத்துக்கு நன்றி தெரிவித்து கொண்டு நம்ம நிகழ்ச்சியை முடிக்கலாம். நன்றிங்க மேடம். ரொம்ப சிறப்பாக இருந்தது. நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். நன்றி.